நன்றி அப்பா. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Oh, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. நன்மை செய்பவரே உமக்கு நன்றி. ஹalleluya, hallelujah. யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, எல்ஷடாய், எல்ஷடாய், யாவே, யாவே, ஏலோஹிம், 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 இம்மானுவேல், 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 யெஷுவா, 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 யெஷுவா. உங்க வல்லமை, உங்க வல்லமை இயேசப்பா, இந்த ஜெப நேரத்தில் உங்க மகிமை இறங்கணும் சுவாமி. உங்க மகிமை இறங்கணும் அப்பா. உங்க வல்லமை வெளிப்படணும் சுவாமி. ஓ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நீர் நல்லவர், கர்த்தர் நீர் நல்லவர், கர்த்தர் நீர் நல்லவர், நீர் நல்லவர், 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 நல்லவர். இயேசுவே இந்த நேரத்துக்காக நன்றி, இயேசுவே இந்த நேரத்துக்காக நன்றி. ஓ ரிமா ஷாபாலாபா ரக்கலா திக்கலா தியான் சுனதபி ரிபோ ஷிபி லிபி ரிபலாபா ஷாக்கலா தியான் சுனதபா ரபலாபா ஷிக்கலா தியான் சுனதபி. ஒரு மகிமை, ஒரு வல்லமை ரஜா இந்த ஜெப நேரத்தில், இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்கிற இந்த வேளையில் என் தேவனுடைய மகிமையும் வல்லமையும் வெளிப்படட்டும் அப்பா, வெளிப்படட்டும் சுவாமி. ஓ ரிமா ஷாபாலாபா ரக்கலா தி ரிபலாபா ஷிபிலி யாக்குலா தி. மகிமை இறங்கணும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் மகிமை இறங்கணும், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் மகிமை இறங்கணும், ஒவ்வொரு நபர்களுக்குள்ளும் தேவ வல்லமை இறங்கணும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய கரம் தொடணும் அப்பா, தொடணும் சுவாமி. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு விடுதலை பிள்ளைகளுக்கு, இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு சுகம். அல்லேலூயா. பிசாசுகள் வெக்கப்பட்டு போகணும். ஓ ரீமா ஷாக்கலா ரீதிலி பராபலாபா ஷிக்கலா திக்கலா மாவு காராதா லாபா ஷிக்கலா தியான் சொன்னதுவி. எத்தனை பேர் இதில் இணைகிறார்களோ ராஜா, இந்த யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக எத்தனை பேர் எங்கிருந்து யார் யார் இணைந்தாலும் அவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவார்கள். என் இயேசு அற்புதம் செய்வார். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டு, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டு, இயேசுவின் நாமத்தில் அதிசயம் நடக்கும், இயேசுவின் நாமத்தில் வல்லமைகள் வெளிப்படும், இயேசுவின் நாமத்தில் துரைத்தனங்கள் விலகி ஓடும், இயேசுவின் நாமத்தில் அந்தகார கிரியைகள் பிசாசுகள் விலகி ஓடும், இயேசுவின் நாமத்தில் சர்ப்பங்கள் ஹல்லேலூயா உங்க இடத்தை காலி பண்ணும். இயேசுவின் நாமத்தில் சர்ப்பங்கள் நீங்க இருக்கிற இடத்துல நிற்க முடியாது, சர்ப்பத்தின் ஆவிகள் நிற்க முடியாது, அருவருப்பின் ஆவிகள் நிற்க முடியாது, விபச்சார ஆவிகள் நிற்க முடியாது, மதுபான ஹல்லேலூயா அடிமைத்தனத்தில் இருக்கிற அடிமைத்தன பிசாசுகள் நிற்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு, வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்தினாலே. ரீமா ஷாதாலா ராபாலா ரேகாலா ரேபோ ஷீபி லீபி ரீபி லாபா ராமா ஷாக்தாலா தியான் சுனதிபி. வல்லமை இறங்கட்டும் அப்பா, வல்லமை இறங்கட்டும் சுவாமி. ஒரு தெய்வீக வல்லமை இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு மேலும் இந்த நேரத்தில் அப்பா, எங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நாங்கள் இதில் இணைகிறோம், உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட இணைகிறீர்களோ நீங்க சொல்லி பாருங்க. ஆண்டவரே, என் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நான் உம்மை நேசிப்பேன். இந்த நேரத்தில் நான் நேசிப்பேன், இந்த ஜெப நேரத்தில் நான் நேசிப்பேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. பாருங்க, நம்ம ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கிற பொழுது ஹல்லேலூயா வல்லமை இறங்குங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி மகிமை இறங்கும், வல்லமை இறங்கும். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே 2-3 பேர் என் நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற இடத்துல நான் இறங்குவேன், நான் இறங்குவேன், அவர்கள் மத்தியில நான் இறங்குவேன். ஓ, thank you Holy Spirit. ரீமா ஷீபி லீகரா திகலா தியான் சுனதிபி. அப்போஸ்தலர்கள் பாருங்க, ஒன்றாக கூடி ஜெபித்தாங்க. அவர்கள் ஜெபிக்க விடாதபடி, அதாவது அவங்க பிரசங்கம் பண்ண முடியாதபடி, போதிக்க முடியாதபடி தடை செய்த பொழுது வேதம் சொல்லுகிறது பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். அங்க எழுதப்பட்டிருக்கும், அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டார்களாம். ஒருமனப்பட்டு ஒன்று கூடி அவர் ஜெபித்தார்கள். உம்முடைய ஊழியக்காரர்கள் முழு தைரியமாய் பிரசங்கம் பண்ணும்படி உம்முடைய ஆவியை நீர் ஊற்றணும்,
தரணும், உங்க பலத்தை நீர் தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒன்று கூடி ஜெபித்தார்கள். ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்த பொழுது அந்த இடம் அசைந்தது. அந்த இடம் அசைந்தது. இயேசுவின் நாமத்துல இந்த ஜெபத்துல என்னோட இணைகிற நீங்க எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பொழுது நீங்கள் இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா மகிமை இறங்கும், வல்லமை இறங்கும், ஒரு அசைவு உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உன் கணவருடைய இருதயத்துல அசைவு உண்டாகும், உன் மனைவியோட இருதயத்துல அசைவு உண்டாகும், உன் பிள்ளையோட இருதயத்துல ஒரு அசைவு உண்டாகும். ஹல்லேலூயா. பிசாசுகள் விலகி போகும், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. எத்தனை பேர் நீங்க இணையறீங்க இந்த இடத்துல? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நீங்க இதை ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. ஒரு தேவ வல்லமை இந்த நாளிலே உங்களை தொடும். இந்த இரவு நேரத்துல தொடும். இந்த நேரத்துல உங்க மைண்டெல்லாம் ஃப்ரீ ஆக்குங்க. இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன், உங்க மைண்டை ஃப்ரீ ஆக்குங்க. ஆண்டவரே, என் சூழ்நிலைகளை நீர் அறிவீரப்பா, உங்க சமூகத்துல நான் வந்து நிற்கிறேன் அப்பா சொல்லி பாருங்க. இயேசுவின் நாமத்துல நான் வந்து நிற்கிறேன். யோவான் 14:14 சொல்லப்பட்டபடி இயேசப்பா சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன். நீங்க வாக்கு பண்ணி இருக்கிறீங்க டேடி, சொல்லுங்க. நீங்க வாக்கு பண்ணி இருக்கிறீங்கப்பா, நான் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க சுவாமி. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன்னு சொல்லுங்க. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். ஒரு மகிமை இந்த நேரத்தில் இறங்கணும். இதில் இணைகிற ஒவ்வொரு மேலும் தேவ வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் உங்களை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினால். வெறுமையா இருக்கிற உங்க இருதயம் தேவ மகிமையினால் இப்பொழுது நிரப்பப்படட்டும். ஓ ரீமா ஷாதாலா ரக்கலா ரி பி 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 ஷாமாலா தி. மகிமை மகிமை வல்லமை 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 இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில் வெற்றி சிறந்தவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெற்றியின் சத்தம் உங்க வீடுகளிலே கேட்கட்டும் இப்பொழுது. வெற்றியின் சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வெற்றியின் சத்தம், சிலுவையின் வெற்றியின் சத்தம் உங்கள் இருதயத்துக்குள்ளே இறங்கட்டும். பிசாசுகள் உங்களை விட்டு விலகி போகும். ரீமா ஷாதாலா ரே. ஹல்லேலூயா. அசுத்த ஆவிகள் உங்களை விட்டு தானா விலகும் பாருங்க. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. மரண படுக்கையில கடந்தால் உங்கள் மரண படுக்கையில் நீங்கள் எழுந்திருப்பீர்கள். உங்கள் வியாதிகள் உங்களை விட்டு விலகி போகும். மகிமை இறங்கட்டும். இன்னும் வல்லமை இறங்கட்டும். இன்னும் போதாது, என்னுடைய நிறைவே இணையல. எனக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், ஓ ரீமா ஷாதாலா ராதாலா ரிக்கலா. இதுல இணையறீங்கன்னா நீங்க ஜெபத்தோட ஆண்டோட தேவ சமூகத்துல நான் நிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி அப்பா, நான் இந்த நேரத்துல உங்க சமூகத்துல நான் வந்து நிக்கிறேன். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வரட்டும் பாருங்க. ஒரு விசுவாசம் இந்த இரவு நேரத்துல உங்களுக்கு வரட்டும். இந்த இரவு நேரத்துல உங்களுக்கு வரட்டும் இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க. நாளைக்கு லீவு தான் இல்லையா? நாளைக்கு உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா நீங்க என்ன செய்ய, ஆலயத்துக்கு போவீங்க. ஓகே. ஆனா இந்த சனிக்கிழமை இந்த இரவுல கொஞ்ச நேரம் இந்த ஜெபத்தில் நீங்க அமர்ந்திருந்து பாருங்க. என் ஆண்டவர் அற்புதத்தின் கரத்தை நீட்டுவார். என் இயேசு அற்புதத்தின் கரத்தை உங்கள் மேல வைப்பார். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓ வல்லமை இறங்கட்டும் அப்பா, வல்லமை இறங்கட்டும் சுவாமி, வல்லமை இறங்கட்டும். இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதம், உங்க நாமத்தில் அடையாளங்கள். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அற்புதம், இயேசுவின் நாமத்தில் அற்புதம். பாருங்க, நான் தலைப்பிலே போட்டிருப்பேன், இயேசுவின் நாமத்தில் தான் உங்களுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற பொழுதுதான் அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிற பொழுதுதான் விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. வேற எந்த நாமத்திலும் விடுதலை இல்லை, வேற எந்த நாமத்திலும் விடுதலை இல்லை. இயேசு என்கிற ஒரே ஒரு நாமம். ஹல்லேலூயா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் கொண்ட ஒரே ஒரு நாமம் என் ஆண்டவராக இயேசுவின் நாமம் மாத்திரமே. தேங்க்யூ ஜீசஸ். மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை, வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. உங்களுக்கு இயேசு என்கிற நாமம் மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னோடு இணைந்து இந்த நேரத்தில் உற்சாகமாக உங்க ஆவியில நிரம்புங்க. ஹல்லேலூயா. உங்க ஆவியை ஃபில் பண்ணுங்க. ரீமா ஷாஜாலா ரே தேலி மாவா காராதாலா. வல்லமை இறங்கட்டுன்னு சொல்லுங்க, அபிஷேகம் இறங்கட்டுன்னு சொல்லுங்க, இயேசுவே என நிரப்புன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் பாருங்க, வல்லமை உங்க இருதயத்தை தொடுகிறது. ரீ ஷி 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 மாவோ காராதாலா. மகிமை இறங்கும், அபிஷேகம் இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருக்கள் விலகி போகும். இந்த இரவு நேரத்துல நீங்க துதிக்கிற துதியில், ஆராதிக்கிற அந்த நேரத்துல, ஜெபிக்கிற அந்த நேரத்துல, வார்த்தையை பேசுகிற அந்த நேரத்துல, இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற இந்த நேரத்துல பரலோகத்தின் ராஜ்யம் இறங்கி செயல்படும் உங்களுக்குள்ள.
உங்க வீட்டுக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யம் செயல்படுறதை நீங்க பாப்பீங்க. கட்டுகள் அறுபடும், உங்கள் கட்டுகள் அறுபடும். ஹalleluya. கண்ணிகள் தெரிக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட ஏவல் பிசாசுகளை நிக்க முடியாது. உங்களை தொந்தரவு பண்ணுகிற மறுபடியும் தொந்தரவு செய்கிற பிசாசுகள், மீண்டும் மீண்டும் உங்களை வந்து பிடிச்சுக்கிற பிசாசுகள், ஹalleluya, உங்களை விட்டு விலகி போதான மறுபடியும் வருது. இன்னைக்கு அது கிரியைகளுக்கு இயேசு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார். எஸ், ஹalleluya. துரத்தப்பட்ட எந்த ஆவிகளும் உங்களை மீண்டும் தொட முடியாது. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையிலிருந்து வெளியேறும். சபிக்கப்பட்ட அத்தனை ஆவிகளும் வெளியேறும். ஒரு வல்லமை இறங்கட்டும். பாருங்க, அவருடைய நாமத்துல வல்லமை, இயேசுவின் நாமத்துல. எத்தனை பேர் என்னோட இணைந்து நிக்க போறீங்க? என்னோட இணைந்து எத்தனை பேர் உங்க இருதயத்தை ஹalleluya சேர்ந்து கொடுக்க போறீங்க? உன்னதரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya, ஹalleluya. பரலோகத்துல இப்பொழுது ஹalleluya ஒரு ஆர்ப்பரிப்பு, பரலோகத்துல ஒரு ஆர்ப்பரிப்பு. நம்ம ஜெபிக்கிற இந்த நேரத்துல, தேவ சமூகத்துல நிக்கிற நேரத்துல இருதயங்கள் ஒருமனப்படுகிற பொழுது, ஒரே மனமாக தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது, இந்த உன்னதத்தை நோக்கி பார்க்கிற பொழுது பரலோகம் பதில் கொடுத்தே ஆகும். பரலோகம் உங்களுக்கு பதில் கொடுத்தே ஆகும். ஹalleluya, 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 ஹalleluya. இந்த இரண்டாம் வானத்துல பிசாசு இருக்கிறான். அந்த இரண்டாம் வானத்துல வேதம் சொல்லுது, இரண்டாம் வானத்தை கிழிச்சிட்டு போகும். ஹalleluya. நாம ஜெபிக்கிற ஜெபம், நாம ஆராதிக்கிற ஆராதனை, ஹalleluya, நம்ம ஒருமனப்படுகிற பொழுது எந்த சத்துருவும் நீக்க முடியாது. ஓ, thank you Holy Spirit. ஹalleluya, ஹalleluya. உன்னதத்திலிருந்து ஒரு பலன் உங்க மேல இறங்கட்டும் இந்த நாளிலே. உன்னதத்திலிருந்து ஒரு பலன் இறங்கட்டும் இந்த நாளில். அநேகர் முடங்கி போயிருக்கிறீங்க, சோர்ந்து போயிருக்கிறீங்க. ஹalleluya. கர்த்தர் சொல்ல, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. என் இயேசு உன்னை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார், விடவே மாட்டார், விடவே மாட்டார். இதுவரை உன்னை நடத்தி வந்திருக்கிறார், இதுவரை உன்னை நடத்தி வந்திருக்கிறார். உன்னை எப்பவுமோ அழிச்சிடலாம் நினைச்சாங்க, உன்னை எப்பவுமோ முடிச்சிடலாம் நினைச்சாங்க. அவ்வளவுதான் இவன் கதை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க. இல்லை, என் ஆண்டவர் உன் கரத்தை பிடித்து உன்னை தூக்கி விட்டார். ரீமா ஷாத்தா. அதை நினைச்சு பாருங்க. ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எத்தனையோ முறை என் இயேசு உன்னை காப்பாற்றி இருக்கிறாராம். எத்தனையோ முறை ஹalleluya என் தேவன் உன்னை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். விழுந்து போன உன்னை மறுபடியும் தூக்கி நிறுத்தின தேவன். இந்த நேரத்தில் அவர் செய்த நன்மைகளை சொல்லி துதித்து பாருங்க, அவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க. ஒரு தேவ வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீமா சாத்தாலா ராதாலா பரக்கல திக்கல தியான் சொன்னது. மகிமை இறங்கட்டும் சுவாமி, மகிமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்துல வல்லமை, இயேசுவின் நாமத்துல வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல பேசுறேன். இதுல இணைகிற ஒவ்வொரு மேலும் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல இதுல இணைந்திருக்கிற எத்தனை பேராக இருந்தாலும் சரி. ரி ஷி தி லி மா வா சாகாலா ரி ரி பா 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 மா ஷாதாலா ரி தி மாலாஷி நகு ராதாலா வா ஷாதால தி ஆண்டனதி நவு ராதாலா மா வா ஷாதாலதி நீ ஷி தி லி மா வா ஷாந்தனதி நமலா கரதி ஆண்டனதி பி ஓ ராதாலா வா ஷிபலி பரவலா வா ஷிந்தனதி ஆண்டனதி பலா மீ அகோ ராதாலா நாசி நாகு ராதாலா அன்னி அன்வான அதிலி நீ வா ஷி கலாம் ராதாலா தி ஆண்டனதி. ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம் இந்த நேரத்தில் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. நீங்க ஜெபிக்க இந்த நாளில நீங்க ஜெபிக்க ஹalleluya கட்டுகள் உங்களை விட்டு விலகி போகும். ரீ ஷி தி லி மா யா ஷுதாலா ரதியான் சொன்னதி. நீங்க அமைதியா இருக்க கூடாதுங்க. வாய்களை திறங்க. அந்த இரவு நேரத்துல நீங்க இருக்கிற இடத்துல நீங்க ஜெபிச்சு பாருங்க. ரீ ஷாதாலா ராதாலா பஷிக்வலா வராபலா பஷிக்கல தியான். அந்நிய பாஷையில நிரம்பினவர்கள் அந்நிய பாஷையை பேசி பாருங்க. அபிஷேகத்தில் நிரம்பி பாருங்க. ஹalleluya. அபிஷேகம் பெறாதவங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க டாடி, ஊற்றுங்க டாடி, ஊற்றுங்க டாடி, ஊற்றுங்க டாடி. Thank you Jesus. ஒரு பாடலை பாடி அப்படியே நம்ம ஆண்டவருடைய நாமத்தை நம்ம துதிக்க போறோம். ரீமா ஷாதாலா ரதியா கோலா ரியா மந்தலி. Thank you Jesus. Hallelujah. Jesus. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு,
அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. Thank you Jesus. வல்லமை இப்பொழுது உங்கள் ஒவ்வொருவரை நிரப்பட்டும். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யட்டும். அவருடைய நாமத்தில் வல்லமை உண்டு. Thank you Jesus. Hallelujah. Thank you Father. Thank you Holy Spirit. மகிமை வல்லமை இறங்கட்டும் அப்பா. பிசாசுகள் விலகட்டும். நாமத்தில் பேய்கள் ஓடும், அவர் நாமத்தில் கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், அவர் நாமத்தில் கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. Thank you Jesus. வல்லமை மகிமை இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வீடுகளில் அமர்ந்திருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க மேல இறங்கும். அவர் நாமத்தை கூப்பிடுகிற பொழுது அற்புதம் உண்டு, வல்லமை வெளிப்படும், பிசாசுகள் உங்களை விட்டு விலகி போகும். அவர் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். Thank you Jesus. Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம். சொல்லுங்க எல்லாரும் இருக்கிறது உற்சாகமாய். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இதோ உங்கள் தேவன் உங்களுக்கு பதிலளிக்க வருகிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னதத்திலிருந்து இறங்குவார். இப்பொழுதும் அல்ல, எப்பொழுதுமே அவர் உங்கள் அருகில் இருப்பாராம். நீ பயப்படாதே என்று சொல்லக்கூடிய ஒரே தெய்வம் என் ஆண்டவராக இயேசு மாத்திரமே. உன் கரங்களை பிடித்து நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, நீ என்னுடையவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவன். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ள நம்முடைய தேவனாம் நம் ஆண்டவராக இயேசு. Thank you Jesus. Hallelujah. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. கைகளை தட்டி சொல்லுவேன். வானத்திலும் இந்த பூமியிலும் வேறொரு நாமம் இல்லை. அல்லேலூயா. மனுஷர்களுக்குள்ளே
அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் நம்மளுக்கு கொடுக்கப்படவில்லையாம். ஹல்லேலூயா. இது இயேசுவின் நாமம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இது. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே நாமம் என் இயேசுவின் நாமம் மாத்திரமே. என் இயேசுவின் நாமம் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உன்னதமானவரே, உம்முடைய மகிமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இதில் இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகள் பேரும் உடைய மகிமை அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் அப்பா. உங்க நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் எங்களுக்கு கொடுக்கப்படல சுவாமி. ஹல்லேலூயா. இந்த நாமத்தில் பிசாசுகள் விலகும், சத்துருக்கள் விலகும். இந்த நேரத்தில் தானே என் தேவ வல்லமை அப்பா இறங்கட்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அநேகர் இந்த இதில் நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. ஒரு தெய்வீக வல்லம் இந்த நேரத்தில் உங்களுடைய நிரப்பட்டும் என்று சொல்லி நான் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஒரு வல்லமை ஹல்லேலூயா இருக்கிற இடத்துல இருக்கிற ஹல்லேலூயா. உங்க வாய்களை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா உங்க மகிமை இறங்கட்டும் ராஜா. சொல்லுங்க, உங்க வல்லமை இறங்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. உங்க வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். ஒரு விடுதலை நான் பெற்றுக்கொள்ளணும். சொல்லுங்களேன், ஒரு விடுதலை நான் பெற்றுக்கொள்ளணும், ஒரு விடுதலை நான் பெற்றுக்கொள்ளணும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டு, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டு. என் இயேசுவின் நாமத்தில் அதிசயம் நடக்கும், என் இயேசுவின் நாமத்தில் அதிசயம் நடக்கும். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வல்லமையுள்ள நாமம் என் இயேசுவின் நாமம் மாத்திரமே, என் இயேசுவின் நாமம் மாத்திரமே. இந்த நேரத்தில் மகிமை இறங்கட்டும் அப்பா, மகிமை இறங்கட்டும் ராஜா, மகிமை இறங்கட்டும் ராஜா. அப்பா, அநேகர் இந்த இடத்துல இப்பொழுது இணைஞ்சிருக்கிறாங்க சுவாமி. என் தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பணும். தேங்க்யூ ஜீசஸ். மகிமை ஒவ்வொருவரும் இருக்கிற இடத்துல அந்த கூடாரத்தை மூடட்டும். என் கிறிஸ்து இயேசுவின் மகிமை இப்பொழுதே அப்பா, இப்பொழுதே டாடி மூடட்டும் சுவாமி. மகிமை மூடட்டும், மூடட்டும் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா, உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்குமோ அங்கே தேவ மகிமை வந்து நிற்குமோ. உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் அது போகுமோ அங்கெல்லாம் தேவ மகிமை மேல அப்படியே போய்கொண்டே இருக்குமா இல்லையா? பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களுக்கு மேல என்ன செஞ்சாரு? கர்த்தர் அவர்களை பாதுகாக்கும்படி அவர்கள் மேல அப்படியே அசைவாடி கொண்டே போயிருந்தாராம். ஹல்லேலூயா. முன்னும் பின்னுமாக பாதுகாக்கும்படி ஹல்லேலூயா தேவ ஆவியானவர் முன் சென்றார். அவர்களுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் அவர் முன்பாக சென்றார். இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையில பலப்பட்டவன் மோசே. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் மோசேயை என்ன செஞ்சாரு? தம்முடைய மகிமையினால, அபிஷேகத்தினால, எல்லாவற்றிற்கும் மேல பரிசுத்த ஆவியினால அவனை நிரப்பியிருந்தார். அதனால்தான் அத்தனை லட்ச ஜனங்களை அவனால் நடத்த முடிஞ்சது. இல்லைன்னா சாதாரண மனுஷன் ஞானத்துல நடத்த முடியாது. அத்தனை லட்சம் மக்களை வழி நடத்தணும்னா தேவ ஆவியானுடைய பலன் வேணும். பரிசுத்த ஆவியானுடைய பலன் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னா, மோசே என்கிற அந்த ஒரு மனுஷனை கொண்டு என் தேவன் பெரிய காரியங்களை செய்தார். உங்க வாழ்க்கையில் அவர் செய்வார். மோசேக்கு முன்பதாக, அந்த ஜனங்களுக்கு முன்பதாக செங்கடல் வந்தது. ஜனங்கள் பயப்படுறாங்க. ஆனா மோசே பயந்தான் என்று சொல்லப்படவில்லை. அவன் தேவனிடத்துல கேட்கிறான். அவனுக்கு தெரியும், அவன் ஆவியில நிரம்பி இருந்தான். பரிசுத்த ஆவியினான் பலத்தினால அவன் நின்றான். இப்பொழுது தேவன் அவனிடத்தில் கேட்கிறார், உன் கைகளில் என்ன இருக்கு? கோல், அதை நீட்டு, செங்கடலுக்கு நேராக நீட்டு. செங்கடல் இரண்டாக பிளக்கும், செங்கடல் இரண்டாக பிளக்கும். இந்த நேரத்தில் இந்த யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். வேதம் சொல்லுகிறது, பிசாசை எதிர்த்து நிற்பீர்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நாம் எதிர்த்து நிற்கணும், நாம் பயப்படக்கூடாது. கர்த்தர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார்,
நீ எதிர்த்து நில், அவனை துரத்து. ஏன் அப்படின்னா, அன்றைக்கு மோசேக்குள்ள இருந்த, அன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் தான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய உடன்படிக்கை பெட்டி. இன்னைக்கு நமக்குள்ளதான் அவர் வாசம் பண்ணுகிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில் இந்த நாள்ல நீங்க தைரியப்படுங்க, அவனை எதிர்த்து நிற்க பழகுங்க. ஹல்லேலூயா. கைகளை நீட்டுங்க இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. பிசாசே இயேசுவின் நாமத்திலே போ என்று சொல்லுங்க. எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும் என்கிற வார்த்தையின்படி நீங்க சொன்னாலும் அது நடக்கும், அது நடக்கும். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. எலியாவை பாருங்க. எலியா உன்னதத்திலிருந்து அக்கினியை இறக்குனான். பரிசுத்த ஆவியானோட பலன், பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அந்த தைரியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாருங்க, சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் பயந்து போய் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கலக்கம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது, ஒரு திகில் அவங்கள பிடிச்சிருச்சு. அவங்க மேல் வீட்டு அறையை பூட்டி கொண்டு அமர்ந்து இருக்கிறாங்க. இயேசு சொன்ன வார்த்தையை அப்படியே கேட்டாங்க. எப்பவுமே பாருங்க, கீழ்ப்படிதல் மிக முக்கியமானது. நாம் கீழ்ப்படுகிற பொழுது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நாம் அதற்கு கீழ்ப்படுகிற பொழுது, பிரியமானவர்களை ஒன்றை நீங்க புரிந்து கொள்ளணும், கர்த்தர் சொன்னது நிறைவேறும். அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிற பொழுதுதான் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை மேல அவர் ஊதி, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆனாலும் நீங்க என்ன செய்யுங்க, எருசலேமிலே போய் காத்திருங்க, அவர் வருவார். அவங்க அதே போலவே காத்திருந்தாங்க, பயந்து இருந்தாங்க, பயந்து போயிருந்தாங்க, அறையை பூட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் தேவ ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஜெபித்தாங்களாம். அந்த இடம் அசைந்தது, மகிமை இறங்கிச்சு. தேவ ஆவியானவர் ஒவ்வொருத்தர் மேல இறங்கினாரு பாருங்க. அவங்க பற்பல பாஷைகளை பேச ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குள்ள இருந்து தைரியம் வந்தது. கதவை திறந்தார். பேதுரு தைரியமாய் பிரசங்கம் பண்றான், தைரியமாய் பேசுகிறான். இன்னைக்கு அந்த தைரியம் உங்களுக்குள்ள வரணும் இயேசுவின் நாமத்தினால. எந்தெந்த காரியத்தில் நீங்கள் பயந்து போயிருப்பீர்களோ அந்த காரியத்தில் தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்த விரும்புகிறேன். நான் உன்னை பலப்படுத்த விரும்புகிறேன். எத்தனை நாட்கள் நீங்கள் குந்தி குந்தி போவீர்கள்? எத்தனை நாட்கள் நீங்கள் கூனி குறுகி நிற்பீர்கள்? எத்தனை காலங்கள் நீங்கள் அவமானப்பட்டு நிற்பீர்கள்? என் இயேசு அதற்கு ஒரு முடிவை இந்த நேரத்தில் தருகிறார், இந்த நேரத்தில் தருகிறார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எப்படின்னு எனக்கு தெரியல, நீங்க விசுவாசிங்க. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். தேங்க்யூ ஜீசஸ். விசுவாசிங்க, இந்த நேரத்தில் விசுவாசிங்க. இந்த இரவு நேரத்தில் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்க, தேவனை துதிக்க, அவர் ஆராதிக்க, அவர் நாமத்தை மகிமைப்படுத்த, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சோடு இருக்கிற நீங்க பலப்படுங்க. கர்த்தருடைய வார்த்தையில தேவ மகிமை இந்த நேரத்தில் உங்க மேல இறங்கட்டும். சொல்லி பாருங்க, பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். சொல்லி பாருங்க, நான் அற்ப பிரயோஜனமற்றவன், அற்ப பிரயோஜனமற்றவள், ஆனால் உங்க ஆவியானவர் என் மேல் வருவார் என்று சொன்னார். உங்க ஆவியானவர் என் மேல வருவார் என்று சொன்னார். அற்பமான என்னை கொண்டு ஆச்சரியமானவைகளை நீர் செய்வீர். இதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆக அந்த ஆவியை என் மேல ஊற்றுங்க, அந்த ஆவியை என் மேல ஊற்றுங்க. இந்த நேரத்துல ஒரு விடுதலை நீங்க பெற்றுக்கொள்ளணும் பாருங்க. உங்க அலைக்கழிக்கிற பிசாசு இப்ப நடுங்கி கொண்டு இருக்கிறது. எத்தனை பேரு நீங்க அதை பாக்குறீங்க தெரியல. நான் ஆவிக்குரிய கண்களை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீங்க வார்த்தையை கேட்க கேட்க அபிஷேகம் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது. உங்களை கண்டு பிசாசு நடுங்கி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களை விட்டு நகண்டு போயிட்டு இருக்கிறான். கார் மேகங்கள் உங்களை விட்டு விலகுகிறது, அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து விலகுகிறது. இந்த நாள்ல என்னோடு இணைஞ்சிருக்கிறீங்க. அநேகர் இந்த நேரத்துல ஒருமனப்பட்டிருக்கிறீங்க. என் வார்த்தை ஆழமா கவனிக்கிறீங்க. கிறிஸ்துவோட நாமத்தை மகிமைப்படுத்திருக்கீங்க. நான் ஆவிக்குள்ள நின்று நான் பேசுகிறேன். Thank you Jesus. கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் உன் சத்தத்தை உன்னிப்பா கவனிக்கிறாங்கன்னு எனக்கு ஆவியானவர் சொல்றார். மிகுந்த ஒரு சந்தோஷம் இந்த நாளிலே. Thank you Jesus. ஹல்லேலூயா. தேவ மகிமை உங்களை நிரப்பட்டும். உங்கள் வீடுகளுக்குள்ளே இப்பொழுது தேவ வல்லமை இறங்கட்டும். அநேகர் இதில் இணைஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. நீங்க எத்தனை பேருக்கு அனுப்பணுமோ அனுப்புங்க. தேங்க்யூ ஃபாதர். ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்வாங்க.
விசேஷித்த வல்லமை இந்த நாளில் உங்க மேல இறங்கும். உங்கள் வீடுகளுக்குள்ள இறங்கும், உங்க பிள்ளைகள் மேல இறங்கும். உங்க தரித்திரங்கள் உங்களை விட்டு விலகி போகும். இனி சாபங்கள் உங்கள் மேல் இருப்பதில்லை. எல்லா சாபக்கட்டுகளையும் இயேசு முறியடிக்கிறார். சாபக்கட்டுகள் உங்களை விட்டு விலகி போகும். மரணதூதன் அதாவது உங்களை பிடிச்சு மரணத்துக்கு கொண்டு போகக்கூடிய பொல்லாத பிசாசுகள் உங்களை விட்டு விலகுகிறான். இயேசுவின் நாமத்துல மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் இப்பொழுது உங்களை விட்டு விலகும். மரண பயம், ஆவியான சொல்ல, மரண பயத்துல இருக்கிற சகோதரி, மரண பயத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு மரண பயம், உங்க மரண பயம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்க இருதயத்திலிருந்து இப்பொழுது மரண பயத்தை கொடுக்கிற பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிற இயேசுவின் நாமத்தினாலே, வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உன்னை பயமுறுத்துகிற பிசாசுகள் இப்பொழுது வெளியேறும். உன் எதிர்காலத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து உனக்கு உண்டான அந்த கலக்கங்கள், பயங்கள் உன்னை விட்டு வெளியேறுகிறது. உன் இருதயத்தை என் ஆவியானவர் நிரப்புகிறார் இந்த நேரத்தில். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே, வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள வார்த்தையை பேசுகிற தேவ சமூகத்துக்கு முன்பதாக எப்பொழுதும் நிற்கிற எலியா சொன்னது போல, தேவனுக்கு முன்பதாக நிற்கிற நான். ஹல்லேலூயா. அந்த ஒரு உறுதிப்பாடு எனக்கு உண்டு. தேங்க்யூ ஜீசஸ். ஆக வார்த்தை நிச்சயமாக அற்புதங்களை செய்யும். ஹல்லேலூயா. மரித்து போன உங்கள் சரீரத்துக்குள்ள ஜீவன் இறங்கும். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அப்பா. உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொன்றா உருவி போகுது. ஒரு சகோதரி, உங்க முதுகு தண்டுகள் இருந்து இந்த நேரத்துல ஒரு அசுத்தாவி உருகி வெளியே போகுது. நான் பாக்குறேன், அது உருவி போகுது வெளியே. ரீமா ஷாஜலரபலபா ஷீபலிபரா கலதியான் சொன்னது. ஒரு அசுத்தாவி உங்க முதுகு தண்டுல இருந்து நீங்க உணர்றீங்க. உங்க தலை பகுதியில, உங்க தலையை சுற்றி இருக்கிற சர்ப்பத்தின் கிரியைகள் வெளியே இருக்கிறது. அதெல்லாம் நிக்க முடியாது. இந்த வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையை நீங்க கேட்கிறப்போ, அதை காது கொடுத்து நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்க இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக திருப்பிட்டீங்கன்னா போதும், உங்களை விட்டு அத்தனை கிரியைகளும் வெளியேறும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ரீமா ஷாபலா பராகாலா தியான் சொன்னதுமே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். யாருக்காக ஜெபிக்கணுமோ இந்த நேரத்துல நீங்க ஜெபிங்க. இந்த நேரத்துல சொல்லுங்க, இயேசுவே என்னை தொடும், என் கணவரை தொடும், என்னை மீட்டெடும், என் பிள்ளைகளை மீட்டெடும். அடிமைத்தனத்தில் இருக்கிற மதுபானத்துக்கும் போதை வஸ்திரங்களுக்கு அடிமையா இருக்கிற என் கணவரை விடுவியும். ஒரு சகோதரி, நீங்க இப்படி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. விடுதலை இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்க கணவருக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஒரு சகோதரி கத்த சொல்லுகிற, உங்க சரீரத்துல இச்சை, அருவருப்பான அசுத்த ஆவிகள் இருக்கிறது. அருவருப்பான ஆவிகள். அந்த அசுத்த ஆவி உங்களை அருவருப்பான காரியங்களை செய்ய பண்ணிக்கிட்டே இருக்கு. இதை குறித்து நீங்க உங்க வெளியில யாருக்கும் தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். அதை செய்ய பண்றது ஒரு பொல்லாத ஆவிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது பொல்லாத ஆவி என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அருவருப்பான காரியத்தை உங்களை செய்ய வைக்குது. தனிமையா இருக்கிற பொழுது, உங்கள் தனிமையில நீங்க ஆண்டவர்கிட்ட இடைப்படல, பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க. இந்த நேரத்தில் கவனிச்சு கேட்டுட்டு இருக்கீங்க. பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் நான் சபித்துக் கொள்கிறேன். அதை கடிந்து கொள்கிறேன் இப்பொழுது. பொல்லாத சபிக்கப்பட்ட பிசாசை, இச்சையின் ஆவி, அருவருப்பின் ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். பிள்ளையோட வாழ்க்கையிலிருந்து வெளியேறட்டும். இந்த மகளுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறட்டும். சபிக்கப்பட்ட ஆவி, அருவருப்பின் ஆவிகள் வெளியேறட்டும். சர்ப்பத்தின் ஆவியை, சபிக்கப்பட்டவனை, உன் கிரியைகளை நான் முறியடிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே. மகளை விட்டு வெளியேறு. அந்த மகளை விட்டு வெளியேறு. அருவருப்பின் கிரியைகள் எல்லாம் வெளியேறட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ மை மாஸ்டர். தேங்க்யூ மை மாஸ்டர். ஹல்லேலூயா. எலோஹீம், வல்லமை இந்த நேரத்துல உங்க மேல இறங்கட்டும். ரீபா ஷாமால் அராதால் அரிகால் அதியான் சொன்னது. அருவருப்பின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. குருட்டு கண்கள், உங்க கண்கள்ல ஒரு ஜீவன் இப்பொழுது இயேசு சொல்லுகிறார். உங்க கண்கள், குருட்டு கண்கள்
இப்பொழுது பிரகாசமாக தெரியும் ஆவியானவர் சொல்லுவார். யார் நீங்க குருட்டுக்கல்ல இருக்குன்னு தெரியல, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், வார்த்தை கேட்டு விசுவாசிங்க, உங்க கண்களில் கையை வைங்க, இயேசுவே சொல்லி பாருங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மங்கி தெரிகிற உங்க கண்கள் இனி பிரகாசமாக தெரியும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. In the mighty name of Jesus Christ of Nazareth. In the mighty name of Jesus Christ. The mighty name of Jesus Christ. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நீ இணைகிற உங்களுடைய வாழ்க்கையில தேவ ஆவியானவர் அவர் இப்பொழுது அற்புதங்களை செய்கிறார். நாங்க ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்க இணைஞ்சு நாங்க ஜெபிக்கிற அந்த நேரத்துல என்னோட இணைந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பாருங்க, வார்த்தையை நீங்க ஆழமா கவனிக்கிற பொழுதுதான் இந்த ஜீவனோட வார்த்தை உங்க இருதயத்துல போய் அது வேலை செய்யும். உங்க ஆவியோடு ஆவியாக அது இணையும். ஏன்னா ஆண்டோட வார்த்தையில ஜீவன் உண்டுங்க. ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளை அது உயிரடைய செய்யும். ஹல்லேலூயா. அது பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற பலன் உங்க சரீரத்துக்குள்ள இறங்கும் இயேசுவின் நாமத்தினாலே. மரித்த லாசருவை 4 நாள் கழித்து பாருங்க, அழுகி போயிருக்க அந்த சரீரத்தை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை புறப்பட்டு செல்லுகிறது. அந்த கல்லறைக்குள்ள போகுது அவருடைய வார்த்தை. அந்த கல்லறைக்குள்ள ஈசப்பா சொன்னா இருப்பாங்களே, நீங்க வெளியில வந்து ரொம்ப வெள்ளை சுளையமா இருக்கிறீங்க. ஆமா, வெளியில வந்து வெளி தோற்றத்துக்கு நீங்க ரொம்ப அருமையா இருக்கிறீங்க, நீண்ட நேரம் ஜெபிக்கிறீங்க, நல்லா உபவாசம் பண்றீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயமும் நாரி போயிருக்கிறதா, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொல்லுகிறார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே. யார சொன்னார்? மனதிலே கசப்பையும் வெறுப்பையும் பொறாமையும் எரிச்சலையும் கொண்ட வேத பாரர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உங்க இருதயத்தில் கசப்பு இருக்குதா, வெறுப்பு இருக்குதா, பொறாமை இருக்குதா, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று சொல்லுகிறார். வெளித்தோற்றத்துக்கு நீங்க நல்லா ஜெபிக்கலாம், நீண்ட நேரம் ஜெபிப்பீங்க, நீண்ட நேரம் நீங்க துதிக்கலாம், எல்லாமே பண்ணுவீங்க. ஆனா உங்கள் கனிகளை என் ஆண்டவர் அறிவார். ஹல்லேலூயா. ஏன் வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில விடுதலை இல்லைன்னா, அநேகருடைய இருதயத்திலே கசப்புகள், மன்னிக்க முடியாத தன்மைகள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியானவர் இந்த நாள்ல நான் அந்த ஜெபத்துக்கு வருவதற்கு முன்பதாக சொன்னார், மனம் திரும்புதல் இல்லாத இருக்கிறார்கள் சொன்னார். ஹல்லேலூயா. ஆகவேதான் பேதுரு சொன்னார். பேதுரு வந்து அப்போஸ்தலர் 3 அதிகாரத்துல 20 வசனம் நினைக்கிறேன், மனம் திரும்பி குணப்படுங்கள், மனம் திரும்பி குணப்படுங்கள். அந்த வார்த்தையை ஆவியானவர் இருதயத்துல பேசினார். மனம் திரும்புங்க, மனம் திரும்பி குணப்படுங்க. மனம் திரும்பினா குணப்படுவீர்கள், சுகமாவீர்கள். எல்லாவற்றிலும் இருந்து மனம் திரும்பி பாருங்க. இந்த மனம் திரும்புதலை குறித்து இன்னைக்கு நிறைய சபைகள் நிறைய இடங்கள்லாம் பேசுறது இல்லை. மனம் திரும்புங்கன்னு எங்கேயுமே சொல்றது இல்லை இந்த நாட்கள். மற்ற செய்திகள்லாம் நிறைய கேட்கலாம், ஆனா மனம் திரும்புங்கள் அப்படிங்கிற செய்தி எங்குமே இல்லை. நான் இந்த நாட்களை ரொம்ப நான் கேட்கல. மனம் திரும்புங்கள், இதான் செய்தி. இதுதான் ஒரு மனுஷனுக்கு முதல்ல கேட்க வேண்டிய. ஒரு மனுஷன், ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட, ஒருவன் விடுவிக்கப்பட, ஒருவன் மீட்கப்பட, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வர, அவனை எடுத்து பயன்படுத்த அவனுக்கு தேவை மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் வேண்டுமா? மனம் திரும்புங்கள், குணப்படுவீர்கள். பழைய செய்கைகளை விட்டு ஓயுங்கள். அந்த இடத்துல போட்டுங்க. அது வந்து விக்கிரகத்துக்காக அந்த இடத்துல எழுதப்பட்டிருப்பார். பவுல் அதுதான் எழுதியிருப்பார். பேதுரு அந்த இடத்துல அதுக்கு தான் எழுதியிருப்பார். விக்கிரக கிரியைகள், விக்கிரகங்கள், சிலை வழிபாடு, அதை குறித்து தான் போட்டிருப்பார். இன்னும் நம்முடைய இருதயத்திலிருந்து அநேக கசப்புகள். ஒரு மனுஷனுடைய இருதயம் வந்து மிக மோசமானது என்று வேதம் சொல்லுது. மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிறதா. உங்க இருதயத்துல நீங்க ஒருத்தர் மேல கசப்பு வச்சிருப்பீங்க அப்படின்னா, வியாதி உங்களை விட்டு போக தானா வியாதி வந்துடும். ஒரு மனுஷனுக்கு வியாதி வர்றதுக்கு காரணம் மனசுல வச்சிருக்கிற கசப்பு, பொறாமை, மன்னிக்க முடியாத தன்மை. செத்தாலும் அவன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன், அவன் எப்படியாச்சும் அழிஞ்சு போயிடணும், அவன் எப்படியாச்சும் ஒளிஞ்சு போயிடணும், அவனை பழி வாங்காம விடவே மாட்டேன், அவனை கொல்லாம விட மாட்டேன், எங்கிட்டாச்சும் அவனை மாட்டி விட்டுருவேன், ஏதாச்சும் நான் அவளை செஞ்சாகணும். அவன் என் மருமவளா இருந்தாலும் சரி, அவளை உண்டுலன்னு ஆக்கணும்னா, அவன் என் மாமியாரா இருந்தாலும் சரி, என் மாமியாருக்கு விஷத்தை வச்சாச்சும் நான் கொண்டு விடுவேன், எப்படியாச்சும் ஒரு பழி வாங்கணும், ஏதாச்சும் ஒன்று தீர்க்கணும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால், உங்கள் சரீரத்தில் வியாதிகள் உங்களை விட்டு விலகாது, உங்களை விட்டு விலகவே விலகாது. நிச்சயமாகவே
மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி குணப்படுங்கள். அந்த வசனம் ரொம்ப அருமையா இருக்கும். அது ஒரு தடவை நான் வாசிக்கலாம்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் நம்ம செய்திக்குள்ளாக போவோம். கொஞ்ச நேரம் சகோதரி செய்தி கொடுப்பாங்க. நம்ம அப்போஸ்தலர் 3:20 அதில் எழுதியிருக்கும் பாருங்க, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யணும்னா, உங்க பாவங்கள் உங்களை விட்டு உங்களுக்கு மன்னிக்கப்படணும் அப்படின்னா நீங்க மனம் திரும்பி நீங்க குணப்படணுமா, மனம் திரும்பணுமா. எங்க இருந்து எங்கெல்லாம் லிங்க் ஆகுது பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு பாவங்களை விட்டு போயுங்கள், பழைய சுபாவங்களை மாற்றுங்க. பழைய நாட்கள்ல நீங்க ரொம்ப நேரமா உங்க நேரத்தை வீணா செலவு பண்ணியிருக்கலாம், இன்டர்நெட்டுக்கும் மொபைலுக்கும் டிவி சீரியல்களுக்கும். ஆனா இந்த நாட்கள்ல இயேசுவை அறிஞ்சு கொண்டீங்கன்னா தயவு செய்து தேவ சமூகத்தில் அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுங்க. அவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்துருங்க. இன்னைக்கு நேரத்தை கடத்துறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? ஆண்டவரை விட்டு விலகி நிற்பதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பிசாசு நிறைய தந்திரமா நிறைய விஷயங்களை பயன்படுத்தணும். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய சீரியல்ல அடிமையா இருக்கிற மணிக்கணக்கா அதிலேயே உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த நேரத்தை ஆண்டவர்கிட்ட செலவு பண்ணி பாருங்க. உங்க வீட்டுக்கு எப்படி பிசாசு வருதுன்னு பார்ப்போம். உங்க பிள்ளைகள் எப்படி கெட்டு போவார்கள்னு பார்ப்போம். உங்க சரீரத்துல எப்படி வியாதி உங்களை விட்டு நீங்காம இருக்குன்னு பார்ப்போம். மனம் திரும்பி குணப்படுங்கள், மனம் திரும்புங்க. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் ஆவியானவர் ரொம்ப ஆழமா சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா நான் இதில் இன்னைக்கு பார்க்குற நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிறது எனக்கு ரொம்ப விருப்பம் உண்டு. ஏன்னா என்னோட அழைப்பு அதுதான். என் தேவன் என அழைத்த அழைப்பு. அவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்வார், ஆச்சரியமான காரியங்களை செய்வார், பெரிய பெரிய அதிசயங்களை செய்வார். இதை நான் நன்கு அறிவேன். ஆனா அதற்கு முன்பதாக கர்த்தர் ஒரு மனுஷனிடத்துல பார்க்கிறது, அவனுக்குள்ள மனம் திரும்புதல் இருக்கிறதா? அவன் மனம் திரும்புவானா? அந்த அற்புதத்துக்கு அவன் பாத்திரவானா? அவனுக்கு அற்புதம் செய்தால் அவன் என்னை குறித்து மகிமைப்படுத்துவானா? என் நாமத்தை அவன் பிரஸ்தாபப்படுத்துவானா? நான் செய்த புண்ணியங்களை அவன் மற்றவர்களுக்கு அறிவிப்பானா என்பதுதான் என் இயேசுவின் கண்ணும் கருத்துமான ஆர்வமாக உங்க மேல இருக்கும். அவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். எஸ், என் இயேசுவுக்கு தேவை அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது. தேங்க்யூ ஜீசஸ். எஸ் அப்பா, இந்த நேரத்திலும் இதை கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை உண்டாகணும் சுவாமி. நான் நினைக்கிறேன் கர்த்தர் உங்க கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் உங்க கூட இடைப்படுகிறார். நீங்கள் குணப்படணும், எல்லா விஷயத்திலும் நீங்க குணப்படணும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் உயர்ந்து இருக்கணும், நீங்க செழித்து இருக்கணும். ஆண்டோடைய பிள்ளைங்க தரித்திரத்தில் இருக்கக்கூடாது. ஆண்டோடைய பிள்ளைங்க சாபத்தில் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தை அறிந்த பிள்ளைங்க வியாதியிலும் வறுமையிலும் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் தேவ சமாதானம் அவங்க இருதயத்தில் இருக்கணும். அவர்கள் உயர்ந்து இருக்கணும். எங்க போனாலும் அவர்கள் அடையாளம் காணப்படணும். பிசாசு கண்டது போல, இவர்கள் இன்னார் என்று நான் அறிவேன். உங்களை பார்த்த உடனே பிசாசு என்ன சொல்லணும். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா, அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். என் தேவ மகிமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. அப்பா, அந்த நேரத்திலும் செய்தி வேளையில் ராஜேஷ் அப்பா நீர் பேசுவீர் சுவாமி, நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தி நேரத்திலையும் என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வந்து அமரணும். அந்த வார்த்தையை ஆழமா கவனிங்க. கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தையை கொஞ்ச நேரம் நம்ம கவனிங்க. மீண்டும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். மீண்டும் நம்ம ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஜெபிப்பேன். நிச்சயமா பாருங்க, நீங்க விடுதலை ஆவீர்கள். நீங்கள் விடுதலை ஆவீர்கள். நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இன்று விடுதலை ஆவீர்கள். அதுதான் நான் தலைப்பை போட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அற்புதத்தின் தேவன் உங்களுக்கு மிக சமீபமா இருக்கிறார். அற்புதம் செய்யக்கூடிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்கள் அருகில தான் இருக்கிறார். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறவரா. கூப்பிட்டு பாருங்க, வார்த்தை கேளுங்க, கர்த்தர் உங்க கூட பேசுவாராக. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம தியானிக்க போகிற வேத பகுதி என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 20வது அதிகாரம். அங்க ஒரு சம்பவம் போடப்பட்டிருக்குது. ஆபிரகாமும் சாராளும் கேரார் அப்படிங்கிற தேசத்துல போய் தங்கி இருக்கிறாங்க. இந்த கேரார் தேசத்துக்கு அபிமெலேக்கு அப்படிங்கிறவர் ராஜாவா இருக்கிறான். அப்போ ஆபிரகாம் என்ன சொல்றான் அப்படின்னா, சாரால தன்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்றான். எதுக்காக?
ஆபிரகாம சாராளி நிமித்தம் கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு பயப்படுறான். ஏன்னா சாராள் அவ்வளோ அழகா இருப்பாளாம். இவ்வளோ அழகான மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா இவனை கொலை பண்ணிட்டு சாராளை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு பயந்து தன்னுடைய சகோதரி அப்படின்னு ஆபிரகாம் சொல்றான். அப்போ நினைச்ச மாதிரியே அங்க அபிமெலேக்கு என்ன பண்றான்னா சாராளுடைய அழகை பார்த்து மயங்கி சாராளை தூக்கிட்டு போயிடுறான். இப்போ தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் அபிமெலேக்குக்கு சொப்பனத்துல தேவன் போறாரு. போய் ஒரு தீர்க்கதரிசியின் மனைவிய நீ கொண்டு வந்திருக்கிற, அந்த மனைவி நிமித்தம் நீ சாகாம இருக்கணும்னா அவளை இப்பவே கொண்டு அவன்கிட்ட ஒப்புவிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அபிமெலேக்கு கேக்குறான், அவன் தன்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அவளும் ஆபிரகாம் என்னுடைய சகோதரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறானே, நான் அதனால தானே தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்ப தேவன், ஆமா, உன்னுடைய உத்தம இருதயத்தை நான் பார்த்ததுனாலதான் உன்னை பாவம் செய்ய விடாமல் நான் தடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாராளை கொண்டு ஆபிரகாம்கிட்ட விட சொல்றான். இப்போ அபிமெலேக்கு என்ன செய்யறான்னா, அவன் வேலைக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லும்போது அவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. பயந்து போய் ஆடுகள், மாடுகள், வேலைக்காரர், வேலைக்காரிகள் அவங்க கூட சாராளையும் சேர்த்து ஆபிரகாம்கிட்ட கொண்டு போய் கொடுறாங்க. இப்போ ஆபிரகாம் சாராளை ஏற்றுக்கொண்டு அங்க தேவன் அந்த இடத்துல ஒரு 3 விஷயங்களை உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆவியானவர் உணர்த்தினாரு. அந்த 3 விஷயங்களை மட்டும் நம்ம இன்றைக்கு தியானிப்போம். இப்போ அங்க லாஸ்ட் ஒரு வசனம் போடப்பட்டிருக்கும். அது என்ன அப்படின்னா, ஆபிரகாம் அபிமெலேக்குக்காகவும், அதாவது சாராளின் நிமித்தம் அபிமெலேக்குடைய மனைவி அங்க இருக்கிற வேலைக்காரிகள் எல்லாருடைய கர்ப்பத்தையும் தேவன் அடைத்திருந்தாராம். அப்போ ஆபிரகாம் வேண்டுதல் செய்யும் போது, ஜெபம் பண்ணும்போது அங்க அபிமெலேக்குடைய மனைவி, வேலைக்காரிகள் எல்லாரும் குணமாகி பிள்ளை பெறும்படி ஆனார்கள் அப்படின்னு அங்க போடப்பட்டிருக்குது. இப்போ இந்த சம்பவத்துல இருந்து ஒரு 3 வசனங்கள் மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். முதல்ல தியானிக்க போகிறது என்ன அப்படின்னா, 20வது அதிகாரம், ஆதியாகமம் 20வது அதிகாரம் 6வது வசனம். தேவனின் பாதுகாப்பை குறிச்சு அங்க போடப்பட்டிருக்குது. தேவன், உத்தம இருதயத்தோட நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை அப்படின்னு போடப்பட்டிருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் தன்னுடைய உயிருக்கு பயந்து சாராளை காப்பாத்தணும்னு நினைக்கல. தன்னுடைய உயிருக்கு பயந்து அவளை தன்னுடைய சகோதரின்னு சொல்றான். இப்ப சகோதரின்னு சொன்னதுனால ஆபிரகாம கொலை பண்ணாம சாராளை தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப அங்க தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கு பார்த்தோம். இப்போ இங்க ஆபிரகாம் ஒரு பொய் சொல்றான். அதாவது அவ மனைவியா இருக்கும்போது என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்றான். அந்த பொய் சொன்னதுக்கு அப்புறமும் தேவன் அவரா இறங்கி வந்து ஆபிரகாமுக்காக வேலை பார்க்கறாரு. என்ன காரணம் சொன்னான்? நம்ம இந்த கதையை பார்க்கும்போது, கதையில உண்மையா நடந்த விஷயம். தேவன் அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற ஜனங்கள் தெய்வ பயம் இல்ல, தெய்வ பயம் இல்லைங்கிறதுனால கொலை பண்ணிட்டு சாராளை தூக்கிட்டு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் பயப்படுறான். ஆனா நீங்க அந்த வேத பகுதியை வாசிக்கும் போது எனக்கு இன்றைக்கு தேவன் என்னுடைய இருதயத்துல உணர்த்தினது என்ன அப்படின்னா, அங்க அபிமெலேக்குக்கு ஒரு சொப்பனம் வருது. தேவன் அபிமெலேக்கு கிட்ட சொல்றாங்க, நீ அவனுடைய மனைவியை கொண்டு அவங்கிட்ட விட்டுரு, இல்லைன்னா நீ சாவாய் அப்படின்னு. அப்போ தேவன் அபிமெலேக்கு கிட்ட பேசும்போது, சொப்பனத்துல பேசும்போது பயப்படுறான். அபிமெலேக்கு பயப்படுறான். அவன் கூட இருந்த வேலைக்காரங்க பயப்படுறான். ஆனா ஆபிரகாம் என்ன காரணம் சொன்னா, தெய்வ பயம் இல்ல, அதனால சகோதரின்னு சொல்லியிருக்கிறான். ஆனா வேதத்துல போடப்பட்டிருக்குது, அபிமெலேக்கு அந்த விஷயத்த சொல்லும் போது அவன் பயப்படுறான், வேலைக்காரங்க பயப்படுறாங்க, அங்க இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க. தெய்வ பயம் இல்லைன்னு சொல்லும் போது அங்க பயப்படுறாங்கன்னு வேத வசனம் போடப்பட்டிருக்குது. அப்போ ஒண்ணு இல்ல அப்படின்னு நமக்கு தோணுனா கூட தேவனால அதை உண்டு பண்ண முடியும். உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்களோ,
இதெல்லாம் தேவன் உங்களுக்காக உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறாரு. நாம ஆதியாகமத்துல பாக்குறோம், இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து கூட்டிட்டு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தனக்கு இறைச்சி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ காடை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தேவன் பேசும்போது, தேவன் அந்த காடைய, ஆக்சுவலா காடைங்கிறது ஒரு பறவை, எங்க இருக்குது, பறந்துட்டு இருக்கும். அங்கிருந்து எடுத்துட்டு வரல. எங்கிருந்து கொண்டு வந்தாருன்னா சமுத்திரத்துல தண்ணிக்கு அடியில இருந்து கொண்டு வந்தாரு. காரணம் என்ன அப்படின்னா, ஆதியாகமத்துல நம்ம பார்க்கும்போது அந்த காடையை உண்டு பண்ணது அங்கிருந்துதான் அவர் உருவாக்குனாரு. முதல்ல உருவாக்குனது அந்த தண்ணிக்கு அடியில இருந்து தான் பறவைகளை என்ன செய்யறாரு, உருவாக்குகிறாரு. அப்போ அங்கிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை போஷிக்கிறதுக்காக காடையை கொண்டு வருகிறாரு. அவரால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. வெறுமையா இருக்கிறத நிறைவாக்க அவரால முடியும். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு நீங்க ஜெபத்துல இப்ப ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க. நிறைய இடங்கள்ல வெறுமையை உணர்றீங்க. மற்றவங்களை பார்க்கும்போது உங்க வாழ்க்கையில எதுவுமே எனக்கு வாய்க்கலையே. நிறைய பேரு ஜெபத்துக்காக பண்ணும்போது புலம்புறாங்க. அவங்க தேவனுடைய அன்பை இன்னும் ருசிக்கல. நிறைய எனக்கு பிள்ளைகள் சரியில்லை, எனக்கு பணம் காசு இல்லை, எனக்கு சுகம் இல்லை, அவங்க அதை எல்லாத்தையும் சொல்லி அவங்க வாழ்க்கையில புலம்புறாங்க. ஆனா இன்றைக்கு நீங்க இதை கேட்டுட்டு இருக்கிறீங்க. தேவன் உங்க வாழ்க்கைய நிறைவாக்க போகிறாரு. வெறுமையா இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கைய நிறைவாக்க போகிறாரு. எதையாவது ஒண்ணு வச்சுதான் மனுஷனால இன்னொன்னு கண்டுபிடிக்க முடியும். நீங்க ஒரு கேக் செய்யணும் அப்படின்னா அதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருந்தாதான் நீங்க அதை செய்ய முடியும். என்னத்தை உருவாக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் தேவை. ஒரு ரா மெட்டீரியல்ல இருந்துதான் உங்களால உருவாக்க முடியும். ஆனா தேவனுக்கு எதுவுமே தேவையில்லை. முதல்லயே நம்ம அதை பாக்குறோம். வெறுமையா இருக்கும்போது உண்டாகட்டும் அப்படின்னா அங்க உருவாகுது. அப்போ நீங்க நினைக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா தேவன் எதுலயோ இருந்து அதை செய்யணுங்கிறது கிடையாது. உங்க சம்பளத்தை வச்சுதான் உங்களை செழிப்பாக்கணுங்கிறது தேவனுக்கு கிடையாது. உங்களுடைய சரீரத்துல நீங்க செய்யற உடற்பயிற்சி, நீங்க சாப்பிடுகிற மெடிசின்ஸ், இதை வச்சுதான் உங்களை குணமாக்கணுங்கிறது தேவனுக்கு தேவையில்லை. தேவனுக்கு அது கிடையாது. தேவன் நினைச்சாருன்னா ஜீவன் உள்ள ஒரு வார்த்தை பேசப்படும் போது உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் சரி பண்ண முடியும். இன்றைக்கு கூட தேவனுடைய வார்த்தைய தேவ மனுஷன் பேசும்போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க. வேதத்துல 1000 சாட்சிகள் இருக்குது. ஒரு வார்த்தையினால 100 தலைவனுடைய வேலைக்காரன் குணமானான். அவனுடைய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து அவ்வளவு மெச்சுக்கிறாரு. காரணம் வார்த்தையின் மேல் அவனுக்கு இருந்த விசுவாசம். இன்றைக்கு நீங்க அதே வார்த்தையை விசுவாசிக்கும் போது தேவன் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலையும் அற்புதத்தை செய்ய தயாரா இருக்கிறாரு. ஆபிரகாம தேவன் எப்படி பாதுகாக்கிறாரு பாருங்களேன். ஆபிரகாம் பொய் சொல்றான், அதுக்கப்புறம் அவன் ஜஸ்டிஃபை பண்றான். அவன் என்னுடைய தகப்பனுடைய குமாரத்தி இல்ல, என்னுடைய தாயுடைய குமாரத்தி இல்ல, தகப்பனுடைய குமாரத்தின்னு சொல்லிட்டு. ஆனா கூட அந்த இடத்துல தேவன் ஆபிரகாம விட்டு கொடுக்காம அபிமெலேக்குடைய சொப்பனத்துல போய் தெய்வ பயம் அப்படின்னு இல்லாத ஜனங்கள் கிட்ட தெய்வ பயத்தை உண்டு பண்ணி பயந்து போய் தானா ஓடி வந்து ஆபிரகாம் கிட்ட சாரால ஒப்பு கொடுக்கிற மாதிரி தேவன் செஞ்சாரு. இன்றைக்கு கூட உங்ககிட்ட இருந்து பிசாசானவன் நிறைய விஷயங்களை திருடிட்டு போயிருப்பான். நிறைய பணத்தை இழந்திருப்பீங்க, உறவுகளை இழந்திருப்பீங்க, நிம்மதி இழந்திருப்பீங்க, சமாதானம் இல்லாம இருந்திருப்பீங்க. ஆனா இது எல்லாவற்றையும் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ அவரே இறங்கி வந்து உதவி செய்கிறாரு. அடுத்து நம்ம தியானிக்க போகிற வசனம் என்ன அப்படின்னா, அதே ஆதியாகமம் 20வது அதிகாரம் 5வது வசனம். அதுல போடப்பட்டிருக்குது, இவள் என் சகோதரி அப்படின்னு ஆபிரகாம் சொன்னா, அதே மாதிரி அவன் தன்னுடைய சகோதரன் சொல்லிட்டு சாராள் சொன்னா அப்படின்னு சொல்லி தேவன் கிட்ட அபிமெலேக்கு சொல்றான். இந்த இடத்துல நீங்க அபிமெலேக்கோட பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது அவன் செய்யறது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தனுடைய சகோதரி ஆசைப்படுறான், எடுத்து தூக்கிட்டு போகிறான். அப்போ தேவன் நீ பண்ணது தப்புன்னு சொல்லும் போது இன்னொருவனுடைய மனைவி அதனாலதான் நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்றாரு. சகோதரியா இருக்க பட்சத்துல அது பெரிய தப்பு இல்லை. அப்போ அபிமெலேக்கு அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் பண்ணது தப்பே இல்லை.
ஏன் அப்படின்னா ஒருத்தனுடைய சகோதரியை தான் என்ன செஞ்சிருக்கிறான், எடுத்துட்டு போயிருக்கான். அதனாலதான் தேவன் சொல்லுகிறாரு, உன்னுடைய உத்தம இருதயத்தை பார்த்ததுனால, ஏன்னா தேவன் உங்க இருதயத்தை ஆராய்ந்தறிகிறாரு. மனுஷங்க நீங்க செய்கிற காரியங்களை பார்ப்பாங்க, ஆனா தேவன் உங்க இருதயத்தை அறிவாரு. உன்னை நான் பாவம் செய்ய விடல, அவளை தொட விடலன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல தேவன் சொல்லுகிறாரு, உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிபவர் நம்முடைய தேவன். நாம நிறைய நேரங்கள்ல நம்ம கண்கள்ல பார்க்கிறது, காதுகள்ல கேட்கறதெல்லாம் உண்மை நினைக்கிறோம். ஆனா அதெல்லாம் உண்மை இல்லை. ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, அவங்க அவங்களுடைய அப்பாவுக்கு ஒரு மெயில் ஐடி உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுடைய பாஸ்வேர்டு எல்லாம் இவங்களுக்கு தெரியும். அந்த நேரத்துல அவங்க அப்பாவுக்கு ஆக்சுவலா அவங்க கூட பிறந்தது இன்னொரு சகோதரனும் உண்டு. இந்த அப்பா தன்னுடைய மகனுக்கு அனுப்பக்கூடிய மெயில் எல்லாத்தையும் இந்த பொண்ணு என்னுடைய ஃப்ரெண்டு தான் கிரியேட் பண்ணி கொடுத்ததுனால அப்பப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த மெயில் எல்லாம் இவங்க பார்க்குறாங்க. அதில் நிறைய விஷயங்கள் இவங்களை பற்றி தப்பாக அங்கே போகுது. அதாவது தன்னுடைய அண்ணா கிட்ட அவங்க அப்பா இவங்களை பற்றி ஏதாவது ஒரு குறை சொல்லி நிறைய மெயில் போகுது. இது நடந்த விஷயம். இதெல்லாம் பார்க்க 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 இவங்களுக்கு மனசுல ஒரு பயங்கரமான வெறுப்பு தன்னுடைய அப்பா மேல. தன்னுடைய அப்பா தன்னை இப்படியெல்லாம் நினைச்சிருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு மனசுல பயங்கரமான ஒரு கஷ்டம். அதனால அந்த குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம ஒரு பிரிவினை வந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அந்த குடும்பத்தை நான் சந்திக்கும் போது அந்த அப்பாவும் அந்த பொண்ணும் அவ்வளோ க்ளோஸா இருந்தாங்க. அவங்களுக்குள்ள அவ்வளோ அன்பு. அப்ப நான் கேட்கும்போது அவ சொன்னது எனக்கு உண்மையாவே பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா, நான் அந்த மெயில மட்டும் பார்த்துட்டு எங்க அப்பாவை தப்பா நினைச்சிட்டேன். ஆனா அவங்களுடைய உண்மையான அன்பை நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம பேசுற எல்லா வார்த்தைகளும் நம்முடைய உள்ளத்துல இருந்து வருது அப்படிங்கிறது கிடையாது. உங்களை குறிச்சு ஒருத்தவங்க தப்பாதான் பேசுறாங்க, அது நீங்க பாக்குறீங்க, உங்க காது கேக்குது. ஆனா அவங்க அதை உள்ளத்துல இருந்து பேசுறாங்களா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க சூழ்நிலை என்ன அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல உண்மையை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. இதே காரியத்தை இன்னொரு ஸ்டூடெண்ட் எனக்கு ஒரு தடவை கால் பண்ணி, மேம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு பேசும்போது நான் இந்த சாட்சியை சொன்னேன். எதுக்காகனா, அந்த பொண்ணும் அதே மாதிரி நிறைய இடங்கள்ல ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தது அப்படின்னா அவங்களதான் அப்பாவுக்கு பிடிக்குது, இவங்களதான் அம்மாவுக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வருது. அது கல்யாணத்துக்கு முன்னாடினா அப்பவே சால்வ் ஆயிரும். ஆனா ஆஃப்டர் மேரேஜ் அது அப்படியே மனசுல வச்சுட்டு குடும்பத்துல ஒரு பெரிய பிரிவு கொண்டு வந்துடுறாங்க. ஆனா அந்த இடங்கள்ல எல்லாம் நீங்க அவங்களோட இடத்துல யாரு தவறு செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு பார்க்கும்போது, அந்த சூழ்நிலையை புரிஞ்சு கொள்ளும் போது, அவங்க உள்ளத்தின் ஆழத்துல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கும் போது அந்த தேவன் உங்களுக்காக அற்புதங்களை செய்வாரு. நிறைய நேரங்கள்ல நாம அப்படிதான் தப்பு பண்றோம். இப்போ அபிமெலேக்கு செஞ்சது தப்பு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அவனுடைய நிலையில இருந்து பார்க்கும்போது தான் தெரியும் அது தவறில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நீங்க மற்றவங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. ஏன்னா தேவன் இருதயத்தை தான் பார்க்கறாரு. அவரு அப்படி செய்யும் போது நீங்க பாவம் செய்யாதபடி தேவன் உங்களை தடுப்பாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அதே ஆதியாகமம் 20வது அதிகாரம் 18வது வசனம். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவன் அபிமெலேக்கு அவனுடைய மனைவியும், அதாவது அபிமெலேக்கினுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரிகளும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார் அப்படின்னு அங்க போடப்பட்டிருக்குது. அப்போ ஆபிரகாம் வேண்டிக் கொள்ளும் போது அங்க அபிமெலேக்கினுடைய மனைவி அங்க இருக்கிற எல்லா வேலைக்காரிகளுக்கும் பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரு, நீ ஆசீர்வாதமா இருப்பாய், அதே மாதிரி மற்றவங்களுக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, அதே மாதிரி நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு அங்க போடப்பட்டிருக்குது. உங்களையும் தேவன் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வைப்பாரு. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, எங்க காலேஜ்ல ஒரு மேம் இருக்கிறாங்க.
அவங்க நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சதுனால நிறைய பேரை இவங்க அவங்க இன்னைக்கு ஒரு சாட்சியம் சொல்றாங்க. அவங்க கொரோனா வந்து படுத்திருக்கிறாங்களாம். பக்கத்து பெட்ல ஒரு பெண்ணு அவங்களுடைய அம்மா கிட்ட அவங்க பேசுறாங்க. கொரோனா அப்படின்னா எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க. 6 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஆனா இன்றைக்கு அந்த அம்மா கிட்ட எங்க நம்பரை கொடுத்து இவங்க கிட்ட ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு அற்புதத்தை தேவன் செய்வாரு அப்படின்னு சொல்லி பேச வைக்கிறாங்க. அப்போ அவங்க எவ்வளவு ஆசீர்வாதமா அவங்களுக்கு இருக்காங்க பாருங்களேன். அவங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த நம்பரை கொடுத்து நமக்கு ஆசீர்வாதத்தை அற்புதத்தை பெற்று தந்த அந்த பெண், அதாவது அந்த மேம அவங்க எவ்வளவு ஆசீர்வாதமா நினைப்பாங்க. தேவன் உங்களை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா வைக்கிறாரு அப்படிங்கிறத நான் அதை பார்த்து உணர்ந்துகிட்டேன். அந்த மேம் வந்து அவ்வளோ, இன்னும் அது மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ ஜனங்கள் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இயேசுவை அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு தாகம், ஒரு ஆத்ம தாகம் அவங்க கிட்ட இருக்குது. நான் ருசிச்ச இயேசுவை, நான் எவ்வளவு நல்லவருங்கிற ருசிச்ச இயேசுவை, என் வாழ்க்கையில நான் அனுபவிச்ச நன்மைகளை மற்றவங்களும் அனுபவிக்கணும்னு நினைச்சு இயேசுவை மற்றவங்களுக்கு எடுத்து கொண்டு போறாங்க. நாம எத்தனை பேருக்கு இயேசுவை பத்தி சொல்லியிருக்கிறோம்? அவர்கிட்ட எத்தனை நன்மைகளை நம்ம பெற்றிருக்கோம் இது வரைக்கும், எத்தனையோ நன்மைகள். ஆனா ஒரு நாளாவது யாராவது ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்கும்போது இயேசுவை பற்றி அவங்களுக்கு அறிவிச்சிருக்குமா? இயேசுவை குறிச்சு அவங்களுக்கு சொல்லி இருக்கிறோமா? நீங்க இயேசு கிட்ட வாங்க, தேவன் உங்களை அவ்வளவு அருமையா வழி நடத்துவாரு. உங்களுடைய இருதயம் சமாதானத்தினால நிரம்பும். என்றைக்காவது ஆறுதல் படுத்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நீங்க பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நன்மைகளை உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்க மற்றவங்களுக்கு இயேசுவை சொல்லுங்க. அப்ப தேவன் உங்களை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா பயன்படுத்துவாரு. நீங்க மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க, மற்ற அத்தனை பேருக்கும் உங்களை தேவன் ஆசீர்வாதமா பயன்படுத்துவாரு. அதே விஷயத்தை இன்னும் ஒரு டைமென்ஷன் நம்ம யோசிச்சு பார்ப்போம். நான் இதை உங்களுக்கு சொல்லணுமா வேண்டாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா தேவன் பிரதர் மூலமா அத எனக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. ஏன்னா எல்லாரும் அதை சொல்றதுக்கு யோசிப்பாங்க. இந்த மாதிரி மீட்டிங்ல பேசும்போது இப்படி இதை சொல்றது அப்படின்னு நான் யோசிச்சேன். ஏன்னா நீங்க மனசுல ஒரு விசுவாசத்தோடு இதை கலந்து கொள்ளும் போதுதான் இயேசு கிறிஸ்துவ குறிச்சு அவர் நிச்சயமா எனக்கு நன்மை செய்வாருன்னு உறுதியா நீங்க நம்பும் போதுதான் தேவன் உங்களுக்கு கிரியை செய்ய முடியும். ஏன்னா விசுவாசத்தோடு உறுதியான நம்பிக்கையோடு நீங்க இந்த வார்த்தைகளை கேட்கும் போது தேவன் நிச்சயமா உங்களுக்கு அற்புதத்தை செய்வாரு. நம்ம இதை பேசினா இவங்களுடைய இருதயத்துல ஒரு குற்ற உணர்ச்சி வந்துருமோ அப்படின்னு நான் பயந்தேன். ஆனா ஆவியானவர் நான் அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லணும்னு தியானிக்கும் போதே இதை நீ சொல்லு அப்படின்னு எனக்கு சொன்னாரு. ஆனா மறுபடி இந்த ஜெபம் ஆரம்பிச்ச உடனே திரும்ப எனக்கு கன்ஃபார்ம் பண்ணாரு. என்னதுன்னா, மனம் திரும்புறது, உங்க மனசுல இருக்கக்கூடிய கசப்பை எடுத்து வெளியில போடுறது. ஏன் அப்படின்னா இங்க நம்ம பாக்குறோம், ஆபிரகாம் ஜெபம் பண்ணுனா அபிமெலேக்குடைய மனைவி அங்க இருக்கிற வேலைக்காரிகளுடைய கற்பம் திறந்ததுன்னு. இப்போ அதை அடைத்திருந்தார் அப்படின்னு அங்க வேதத்துல போடப்பட்டிருக்குது. எத்தனையோ காலமா நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில தடைப்பட்டுட்டே இருக்கும். நீங்க யோசிப்பீங்க, எதனால எனக்கு இது நடக்கல, என்ன காரணத்தினால நான் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியல, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, தேவனை அறியாதவங்க, தேவனை தூஷிக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், கண்ணீர் தான் என்னுடைய வாழ்க்கையா இருக்குதே, நிறைய நாள் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த நன்மை எனக்கு எப்ப கிடைக்கும்னு நீங்க காத்துட்டு இருக்கிறீங்க. ஆனா தேவன் இன்றைக்கு சொல்றாரு, நீங்க யோசிங்க. யாரோ ஒருத்தருடைய ஜெபம் உங்களுக்கு தேவையா இருக்குது. எப்படி ஆபிரகாமனுடைய ஜெபம் அபிமெலேக்குக்கு தேவையா இருந்துச்சோ, எப்போ ஆபிரகாமனுடைய ஜெபம் அபிமெலேக்குக்கு தேவையா இருந்துச்சோ, அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நன்மையை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இன்னொருத்தருடைய ஜெபம் தேவை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ அந்த ஜெபம் ஆபிரகாம் செஞ்சான், அபிமெலேக்கு அவனுடைய மனைவியை திரும்ப கொடுக்கும் போது, அதுக்கு அப்புறம் தான் ஆபிரகாம் அந்த ஜெபத்தை செய்யறான். உங்க வாழ்க்கையிலையும் நீங்க கடன் பட்டிருக்கிறீங்க,
பணத்தை வாங்கியோ இல்லை ஏதோ நன்மைகளை பெற்றோ யாரோ ஒருத்தரை வருத்தப்பட வச்சு அவங்களுடைய கசப்பை சம்பாதிச்சு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படலாம். ஆனா தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறது என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்க, யோசிச்சு பாருங்க. யாருக்காவது ஏதாவது கெடுதல் பண்ணியிருக்கிறோமா? ஏதாவது நம்ம ஒரு காரியத்தை அவங்களுக்கு செய்யாம இருந்திருக்கிறோமா? யாரு மனசையாவது நம்ம கஷ்டப்படுத்தி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவன் இன்றைக்கு உங்களை மனம் திரும்புறதுக்காக அழைக்கிறாரு. அவரு உங்க இருதயத்தை ஆராய்ஞ்சு பாக்குறாரு. என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. யாரோ ஒருத்தர் தப்பு செஞ்சா விட்டுருவோம். ஆனா உங்க பிள்ளை தப்பு செய்யும் போது செய்யாதன்னு சொல்வீங்கல்ல, அதைத்தான் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறாரு. நீங்க தப்பு செஞ்சதுனால நீங்க அவரோட பிள்ளையா இல்லாம இல்ல. இன்றைக்கும் அவரு உங்களை நேசிக்கிறாரு. இன்றைக்கும் அவரு உங்களுக்கு அற்புதத்தை செய்யறதுக்கு ஆசையா இருக்கிறாரு. ஆனா அவரு கேட்கறது மனம் திரும்ப சொல்லுகிறாரு. உங்களுடைய இருதயத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கெட்ட பழக்கம், அது குடி பழக்கமா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை தேவன் விட சொல்லுகிறாரு. நீங்க அதை விட முடியல உங்களுக்கு. ஆனா நீங்க விடணும்னு ஆசைப்படுங்க. தேவன் கிட்ட ஜெபம் செய்யுங்க. அவர் உங்க இருதயத்தை மாற்றுவாரு. ஏன்னா அவர் வல்லமை உள்ள தேவன். அவரால உங்களுடைய இருதயத்தை மாற்ற முடியும். எத்தனையோ பேரு சாட்சி சொல்லும்போது, என்னுடைய கணவன் குடி பழக்கத்தினால என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. பணம், காசு அந்த விஷயம் இல்லாம வீட்டுல டெய்லி சண்டை, நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றாங்க. ஜெபிச்சு அதுக்கப்புறம் அவங்க சாட்சி சொல்லும்போது, இப்போ என் கணவன் குடிக்கிறது இல்லை, என்னுடைய மகன் குடிக்கிறது இல்லை. காரணம் அந்த குடிக்கும் போது அவங்க அது கசக்குது, என்னால குடிக்க முடியலன்னு சொல்றாங்க. எப்படின்னா அவங்களுடைய இருதயத்தை தேவன் மாத்துகிறாரு. அதே மாதிரி உங்களுடைய இருதயம், நீங்க உங்களை மாற்ற முடியல, உங்களுடைய கெட்ட பழக்க வழக்கத்தை, உங்களுடைய அடிமைத்தனத்தை உங்களால விட முடியலன்னா தேவன் கிட்ட ஹெல்ப் கேளுங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கிறாரு. மனசார நீங்க தேவன் கிட்ட உதவி பண்ண கேட்கும் போது அவர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வாரு. உங்க இருதயத்தை மாற்றுவாரு. அதனால தேவன் இன்னும் உங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவாரு. இன்னும் சில காரியங்களை தேவன் உங்க வாழ்க்கையில மாற்ற சொல்லுகிறாரு. மாற்றும் போது உங்க வாழ்க்கையில அத்தனை காரியங்களும் மாறுதலாய் முடியும். இது நாள் வரைக்கும் நீங்க காத்துட்டு இருக்கிற விஷயம் தேவன் உங்களுக்கு நிச்சயமா அற்புதமா செய்வாரு. இன்றைக்கு ஒரு சில வசனங்களை தேவன் உங்களுக்கு சொல்லுகிறாரு. சொல்லிட்டு நம்ம திரும்ப ஜெபத்துக்குள்ள கடந்து செல்வோம். அவரு உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, பயப்படாதே, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்னுடையவள் அப்படின்னு சொல்லுகிறாரு. நீங்க ஏதோ எதேச்சையா இன்றைக்கு இந்த ஜெபத்துல ஜாயின் பண்ணல, தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்யணும்னு நினைச்சு நீங்க அவருடையவங்களா இருக்கிறதுனால தெரிந்தெடுத்து இன்றைக்கு இந்த ஜெபத்துல பங்கு பெற வச்சிருக்கிறாரு. உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிற வார்த்தையும் தேவன் எனக்கு உறுதிப்படுத்தினாரு. நீங்க ஏதோ சந்தோஷம் அடையறதுக்கு இல்ல, நீங்க நினைச்ச விஷயம் ஏதோ பாதி அளவு உங்க வாழ்க்கையில நடக்கிறது இல்ல, நிறைவா இருக்கும்படிக்கு போதுண்டா, எனக்கு எல்லாவற்றையும் தேவன் செஞ்சிட்டாருன்னு சொல்லி மனசுல நிம்மதியா, சமாதானமா, சந்தோஷமா நீங்க இருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீங்க. அவருடைய கண்கள்ல உங்களுக்கு கிருபை கிடைத்திருக்குது. செம்மையானவர்களின் ஜெபமும் அவருக்கு பிரியமா. இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம். நாம செம்மையானவர்களாக தேவன் மாத்தி இருக்கிறாரு. நம்மளுடைய சுய முயற்சினால இல்ல, தேவன் உங்களையும் என்னையும் செம்மையானவர்களாக மாற்றி இருக்கிறாரு. நாம ஜெபிக்கிற ஜெபம் மேல அவரு பிரியமா இருக்கிறாராம். எப்படா என் பிள்ளை என்கிட்ட ஜெபம் பண்ணணும்னு சொல்லி அவரு காத்துட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு நாம ஜெபிக்க போறோம். நிச்சயமா தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வாரு. அவர் சொல்றாரு, உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும்னு சொல்றாரு. நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய காரியங்களை தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில செய்ய போகிறாரு. தொடர்ந்து ஜெபத்துல பங்கு பெறுவோம். Thank you, Jesus. 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 நன்றி ஆண்டவரே. இயேசப்பா, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. Yesterday. Hallelujah. நீர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறவர். உம்முடைய வார்த்தையினாலே உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துகிறவர் அப்பா.
உயர்ந்தவரே, இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு விசாய் உங்களுடைய மகிமை நீர் ஊற்றணும். உங்க வல்லமை இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இருதயத்திலும் அது வேலை செய்யட்டும் அப்பா. ஒருவரும் கெட்டு போவது என் தேவனுக்கு சித்தமல்ல, என் ஆண்டவருக்கு ஒருவரும் கெட்டு போவது சித்தமல்லப்பா. ஒவ்வொருவருடைய வார்த்தை இப்பொழுது அப்பா அது குணமாக்கினது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எஸ் டாடி. மனம் திரும்பி குணப்படுங்கள் இயேசுவின் நாமத்துல. இந்த நேரத்திலும் அந்த வார்த்தையை நான் மீண்டும் சொல்லுகிறேன். மனம் திரும்பி குணப்படுங்கள். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. அப்பா இந்த நேரத்தில் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும், ஒரு மனம் திருப்பம் உண்டாகட்டும் சுவாமி. இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் என் தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் நீர் இறங்கி கிரியை செய்வீராக. ஹல்லேலூயா. இதோ வாசல் படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் திறந்து கொடுக்கிற பொழுது நான் அவன் வீட்டுக்குள் போய் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னார். இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய சத்தத்தை கேட்டு தன் இருதயத்தை திறந்து கொடுத்து இயேசுவே அந்த இருதயத்திற்குள்ள உமக்கு அனுமதி கொடுத்த இந்த நேரத்தில் என் தேவனுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா. உம்முடைய மகிமையின் கரம் இந்த நேரத்தில் இறங்கணும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. 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 Thank you Holy Spirit. வேதம் சொல்லுகிறது, நீர் மாறாதவர், நீர் மாறாதவர். மனுஷன் மாறுவான், நீர் மாற மாட்டீங்க. ஹல்லேலூயா. உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. நீரே அல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமுமானவர், தொடக்கமும் முடிவுமானவர், இருக்கிறவராக இருக்கிறவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. நீங்க இந்த நேரத்தில் என் தேவனுடைய வல்லமை இறங்கும் ராஜா. இதில் எத்தனை பேர் இணைந்து இருக்கிறார்களோ, எத்தனை பேர் இந்த ஜெபத்தில் அப்பா இணைந்து இருக்கிறார்களோ, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் அதிசயங்களை காணட்டும், அற்புதங்களை காணட்டும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரிபா ஷாமலாபா ரக்கலா தியான் சொன்னது ஒரு வல்லமை இந்த நேரத்தில் இறங்கட்டும், ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு அபிஷேகம் மீண்டும் ஊற்றப்படட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசப்பா பிள்ளைகளுடைய இருதயம் லகுவாக மாறட்டும், கசப்புகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இருதயத்தில் இருக்கிற கசப்புகள், வெறுப்புகள் அப்பா யார் மேலாவது மன்னிக்க முடியாத ஒரு கசப்பு பிள்ளையுடைய இருதயத்தில் இப்பொழுது இருக்கும் என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருடைய பாவங்களும் இப்பொழுது மன்னிக்கப்படும். எப்பொழுது பாவம் மன்னிக்கப்படுகிறதோ, எப்பொழுது ஒரு மனுஷன் மனம் திரும்புகிறானோ, அப்பொழுது அவன் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அப்பொழுது அவன் அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறான். ஹல்லேலூயா. பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. நம்முடைய பாவங்களை மன்னிக்க ஒரே ஒருவருக்கு தான் அதிகாரம் உண்டா. அதே அதிகாரம் படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட நீ பிறருடைய பாவங்களை, பிறருடைய குற்றங்களை நீ மன்னி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நேரத்துல உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதி விலகி போகும். உங்களுக்கு யார் மேலாவது கசப்புகள், வெறுப்புகள் இருக்கும் சொன்ன மன்னிச்சு பாருங்க. கிறிஸ்து இயேசு உங்களுக்கு மன்னித்தது போல நாம மன்னிக்க வேண்டுமா? Thank you Holy Spirit. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Holy Spirit. அப்பா இந்த நேரத்திலும் சுவாமி உடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி. முடவர்கள் எழுந்து நடக்கணும் இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. ஊமையர்கள் பேசணும், செவிடர்கள் கேட்கணும். ஓ ரிமா ஷாபலபரா கலதியான் துனதுபி ரிபோ ஷிபிலிபரபரபா ஷாபலபர யான் துனதுபி. மகிமை என்னோடு இணைந்து ஜெபிக்கிற நேரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. எந்தெந்த இடத்துல வியாதிகள், பலவீனங்கள் உங்கள் சரீரத்தில் இருக்கிறதோ, இந்த நேரத்துல ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் உங்க மேல அசைவாடுவார். அற்புத சுகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீங்க. எத்தனை பேர் உங்கள் சரீரத்துல எந்தெந்த வியாதி, எந்தெந்த பலவீனம் இருந்தாலும் சரி, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்துல நான் பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய இந்த இம்மானுவேலுடைய நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன்.
ஓ ரிமா ஷவல பரபலா ஷிக்கலதியான் சொல்லுது. மகிமை இறங்கட்டும் அப்பா, வல்லமை இறங்கட்டும் சுவாமி. சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். எலோஹீம் வல்லமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். ஹல்லேலூயா. எந்தெந்த கட்டுகளுக்குள்ள இருந்தாலும் கட்டுகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அறுபட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே. அநேக வியாதிகளுக்கு காரணம் பிசாசானவன். ஹல்லேலூயா. அவனுக்கு இடம் கொடுக்கிற பொழுது, நீங்க இடம் கொடுக்கிற பொழுது, ஹல்லேலூயா, கசப்புக்கும் வெறுப்புக்கும் இச்சைகளுக்கும் அருவருப்புக்கும் இடம் கொடுக்கிற பொழுது அவன் வியாதியை கொண்டு வருகிறான். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனர்கள் பலவான்களாக மாறுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் சரீரத்துல காணக்கூடிய பலவீனம், ஹல்லேலூயா, Thank you, Holy Spirit. Hallelujah. ஒரு தாயார், நீங்க ஒரு பலவீனமா இருக்கிறீங்க. உங்களால நீ இந்த ஜெபத்தை ஆரம்பத்துல நீங்க கேட்கிற பொழுது உங்களால உட்கார கூட முடியல. நீங்க ரொம்ப டயர்டா இருந்தீங்க, ரொம்ப சோர்வா இருந்தீங்க. ஆனா ஆவியானவர் இந்த நேரத்தை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உற்சாகத்தை, ஒரு பலத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். உன் பலவீனத்துல என் பலன். ரீமா ஷாபல பரக்கல் அதியான் சொன்னதுவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. ஒரு வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். என்னோட இணைந்து ஜெபிங்க. எத்தனை பேர் இதுல இணைந்திருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்துல உங்கள் சரீரத்துல இருக்கிற வியாதிகள் மறையும். டயபெட்டிஸ் உங்களை விட்டு விலகி போகும். இயேசுவின் நாமத்தினால எல்லாம் நார்மல் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. பிளட் பிரஷர் நார்மல் ஆவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது பிளட் பிரஷர் நார்மல் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சரீரத்துல காணக்கூடிய கட்டிகள் மறையட்டும். கட்டிகள் இயேசுவின் நாமத்துல மறையட்டும். கேன்சர் வியாதிகள், கேன்சர் கட்டிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே சுகம். ஹல்லேலூயா. ரிபா ஷாமலா ரகல தியாத்துனபி. ஓ ருவாஹா கடேஷ. யேசுவா இம்மானுவேல். ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும். சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது கட்டவிழ்க்கப்படட்டும் அப்பா. உன்னதத்திலிருந்து ஒரு பலன் இறங்கட்டும். பரலோகத்திலிருந்து ஒரு பலன் இறங்கட்டும் சுவாமி. Thank you, Jesus. மரித்த சரீரத்துக்குள்ள உயிர் மூச்சு உண்டாகட்டும். நன்றி அப்பா. யாரோ ஒரு சகோதரி, ஹல்லேலூயா, மருத்துவமனையில இருந்து கேட்டுக்கொண்டிருக்கீங்க. மருத்துவமனையில இருக்கிறீங்க நீங்க. Thank you, Father. Thank you, Jesus. உங்க கூட இருக்கிறவங்களுக்கு கேன்சர், உங்க கூட நீங்க படுக்கையில அவங்க கூட உட்கார்ந்து இருக்கிறீங்க, கவனித்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. மருத்துவமனையில இருக்கிறீங்க நீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க அருகில் இருக்கிற நபருக்கு கேன்சர், கர்த்தர் சொல்லுகிறார், ரிப்போர்ட் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. மருத்துவ ரிப்போர்ட் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்திலே மாறுகிறது இப்பொழுது. ரீமா ஷாபல பரக்கல தியாத்துனபி. மருத்துவ ரிப்போர்ட் மாறுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்க. நேரத்துல பேசுகிற நேரத்துல விசுவாசிங்க. ரீமா ஷாதல ரபலக்கல தியா, அந்த விசுவாசிங்க. ஹல்லேலூயா. இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. மருத்துவமனையில் இருக்கிறீங்க, அடையாளத்தை பாருங்க. மருத்துவமனையில் இருக்கிறீங்க, ஆவியானவர் சொல்லுகிறாரு உங்க அருகில் இருக்கிறவங்களுக்கு கேன்சர். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ல அந்த ரிப்போர்ட்டை மாற்றுவார். ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. மருத்துவர்கள் ஆச்சரியப்படும்படி ரிப்போர்ட்டுகள் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. யாருடைய சரீரத்தெல்லாம் இயேசப்பா இப்பொழுது கேன்சர் இருக்கிறது, கேன்சர் கட்டிகள் இருக்கிறது, ரத்தத்துல கலந்து இருக்கிற நச்சுத்தன்மை எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல மறைகிறது. இயேசுவின் நாமத்துல மறைகிறது. ரீமா ஷாபல பரபல ஷிக்கலதி மௌஷக்கல ரிபல பரபல ஷக்கல தியான் சொன்னது. ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவர் உங்க வீட்டுல, உங்க அருகில இருக்கிறார் இந்த நேரத்துல. தேவ மகிமை இந்த வார்த்தையை நீங்க கேட்க ஆரம்பித்தது முதல் கொண்டு என் தேவ ஆவியானவர் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆரம்பத்துல சொன்ன நீங்க தான் உடன்படிக்கை பெட்டி. ஹல்லேலூயா. உங்க மேல அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்துல அவருக்கு இடம் கொடுத்து பாருங்க. இந்த நேரத்துல விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. உங்க சரீரத்துல எந்த இடத்துல வியாதி பலவீனங்கள் இருக்கிறதோ,
இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். உங்க சரீரத்துல எங்கெல்லாம் பலவீனங்கள், எங்கெல்லாம் வலிகள், எந்த இடத்துல வேதனை இருக்கிறோ அந்த இடத்துல கைகளை வைங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இப்பொழுது சுகம் உண்டாகும். இயேசுவின் தழும்புகளால் சுகம். வலி இருக்கிற இடத்துல கைகளை வைங்க. கல்வாரி சிலுவையில் இயேசு ஏற்றுக்கொண்ட காயங்கள், அந்த காயங்களிலிருந்து வரக்கூடிய வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை. மெய்யாகவே எங்கள் பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் எங்கள் நோய்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரப்பா. சுமந்து தீர்த்துட்டீங்க. பிள்ளைகள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வியாதியை பிள்ளைகள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய தழும்புகளால் சுகம். இயேசுவின் தழும்புகளால் சுகம் இப்பொழுது. இயேசுவின் தழும்புகளால் சுகம் இப்பொழுது. இயேசுவின் தழும்புகளால் சுகம். இயேசுவின் தழும்புகளால் சுகம். இயேசுவின் தழும்புகளால் சுகம். இப்பொழுதே சுகம். இப்பொழுதே சுகம். இப்பொழுதே சுகம். இப்பொழுதே சுகம். இப்பொழுதே சுகம். ஒரு அற்புத சுகம் இப்பொழுது அப்பா சரீரத்துக்குள் பாய்ந்து வரட்டும். ஒரு அற்புத சுகம் உங்க சரீரத்துக்குள்ள இறங்கு. அசைக்க முடியாத உங்கள் கைகளை அசைச்சு பாருங்க. நடக்க முடியாத உங்கள் கால்களை அசைச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஆயிரக்கணக்கான சாட்சிகள் எனக்கு வருகிறது. ஆயிரக்கணக்கான சாட்சிகள். ஹல்லேலூயா. என் தேவன் அற்புதங்களை செய்கிறாய். இது கடைசி காலமாக இருக்கிறது. தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் அவர் ஊற்றுவார். அவர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றக்கூடிய காலத்துல நம்ம இருக்கிறோம். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருப்பார். இந்த நாட்கள்ல அவரை பிடிச்சு கொள்ளுங்க. அவர் உங்கள் அருகில் இருக்கிற பொழுது அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. அவர் சமீபமா இருக்கையில் உங்களுக்கு சமீபமா இருக்கிறாராம். அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. இந்த நாட்கள் தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றும் நாட்கள். பரிசுத்த ஆவியை ஊற்றும் நாட்கள் இது. நீங்கள் விடுதலை பெறுவது நிச்சயம். இந்த இயேசுவின் நாமத்துல நீங்க கேட்டீங்கன்னா விடுதலை நிச்சயம் நடக்கும். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலை உண்டு. விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர். ஹல்லேலூயா. ஒரு உன்னதத்தின் பலன் இந்த நேரத்துல இறங்கட்டும். உங்க பிள்ளைகள் மேல இறங்கட்டும். ஹல்லேலூயா. பாவத்துல சிக்கி இருக்கிற உங்கள் பிள்ளைகளை என் தேவன் இப்பொழுது விடுவிப்பாராக. பாவ சேற்றில சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை என் இயேசு கரம் கொடுத்து தூக்கி நிறுத்துவாராக. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. மதுபானத்துக்கும் போதை வஸ்திரங்களுக்கும் அடிமையாயிருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மன விரக்தியில இருக்கிறீங்க. கத்த சொல்லுற ஒரு சகோதரர் நீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு வேலை கிடைக்கல. உங்களுக்கு வேலை இல்லை. சரியான நேரத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கல. நீங்க படிச்சிருக்கிறீங்க நல்லா, ஆனா உங்களுக்கு வேலை இல்லை. நீங்க விரக்தியில இருக்கிறீங்க. உங்க இருதயத்துல நீங்க உடைஞ்சு போயிருக்கிறீங்க. கத்த சொல்லுகிறார், நீங்க கேட்பதை காட்டிலும் நீங்கள் விரும்புவதை காட்டிலும் அதிகமாய் கிரியை செய்வேன். ரீமா ஷாபலா பராக்கல் அதியான் சொன்னதி. ஆனா நீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளதான் நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? உங்க வேலையை தேடுறீங்க. கத்த சொல்ல அதை தாண்டி போக சொல்றார். அதை தாண்டி போங்க. தூரமா போங்க. உங்களுக்கு கர்த்தர்க்கா வேலை வச்சிருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ரீமா ஷாபலா பரபலா ஷிக்கல் அதியான் சொன்னதி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தொடைப்பகுதியில் ஒரு கட்டி மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ரீபா ஷாபல பரவ கழுத்து பகுதியில் பின்னாடி கழுத்து பகுதியில் மாவுராதலதபா ஷாபல பரபலபரியா கலதியான் சொன்னதபி. ஹல்லேலூயா. 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 தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்பொழுது மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அற்புத சுகம். தலை சுற்றுல ஒரு சகோதரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்பொழுது ஒரு புதிய பலன். இந்த இரவு நேரத்தில் அற்புதம் நடக்கிறது. உங்க வீட்டுக்குள்ள வந்து என் ஆண்டவராக இயேசு அற்புதம் செய்வார். அவர் கூப்பிடுகிற எந்த இடமா இருந்தாலும் சரி, அவர் இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிறவர். தேங்க்யூ ஜீசஸ். அதிசயம் நடக்கட்டும் அப்பா. அற்புத சுகம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும். ஓ ரீமா ஷாபலா பராக்கல் அதியான் சொன்னதி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 18 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 18 வருஷமா சற்றும் நிமிர முடியாத கூனிய சொல்றார். ஏன்னா அது வந்து பிசாசானவன் என்ன பண்ணி வச்சிருந்தானா, அவளை கூனியாவே வச்சிருந்தான். சோ அநேக வியாதிகளுக்கு காரணம் பிசாசானவன்.
இன்னைக்கு பிசாசினால வந்த வியாதிகள் உங்க சரீரத்தில் இருக்கும் என்று சொன்னார். இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நான் கட்டளை இடுகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கட்டளை இடுகிறேன். விடுதலை இப்பொழுது. பிசாசினால் வந்த வியாதிகள் வெளியேறட்டும். பிசாசினால் வந்த வியாதிகள் வெளியேறட்டும். ஹல்லேலூயா. ரீமா ஷாபலா பராக்கல் அதியான் சொன்னது. பிசாசானவன் கொண்டு வந்த வியாதிகள் இப்பொழுது நான் சொல்லுகிறேன் பாருங்க. ரீமா உங்களை விட்டு வெளியேறும் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் தலை சுற்றல், உங்களுக்கு தலை சுற்றல், சைனஸ், தும்மல், உங்களுக்கு வீசிங், இருதயத்துல வீசிங். ரீமா ஷாபலா பராயா. இப்பொழுது விடுதலை இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால் விடுதலை. எல்லாவற்றுக்கும் மேல வயிற்றுல உங்களுக்கு வலி, வயிற்று வலி, வயிற்றுல வலி, அடி வயிற்றுல வலி. ஹல்லேலூயா. சகோதரியே அடி வயிற்றுல வலி. ஹல்லேலூயா. பிசாசினால் வந்த பிரச்சனைகள், சர்ப்பத்தின் ஆவினால் வந்த பிரச்சனைகள். ரீமா ஷாபலா பராக்கல் அதியான் சொன்னது. ஹல்லேலூயா. கற்பப்பையில காணக்கூடிய கட்டிகள் இயேசுவின் நாமத்துல மறையட்டும். இயேசுவின் நாமத்துல மறை. நீர்க்கட்டிகள் எல்லாம் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். கற்பம் தரிக்க முடியாதபடி ஹல்லேலூயா தடையா இருக்கிற எல்லா தடைகளும் விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சர்ப்பங்கள், சர்ப்பத்தின் ஆவிகள், நான் பேசுகிற இந்த நேரத்துல சர்ப்பத்தின் ஆவிகள் உங்க வயிற்றுக்குள்ள ஊறுகிறது போல இருக்குது. உங்க கால்களை, ஒரு சகோதரிக்கு உங்க காலை சுற்றி இருக்க சர்ப்பத்தை இப்பொழுது நீங்க பாக்குறீங்க. ரீமா ஷாதலா ரபலா ரபலா ஷிபிலிபிரி ஆக்குலதி அந்தனதே. ஹல்லேலூயா. 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 ஒரு சகோதரிக்கு வாய்கள் வழியாக சர்ப்பம் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்துல வெளியேறட்டும். அசுத்தாவியே வா வெளியே இயேசுவின் நாமத்தில். போ வெளியே இயேசுவின் நாமத்தில். வார்த்தை கேட்கிற பொழுது பிசாசுகள் வெளியேறட்டும். பிசாசுகள் வெளியேறட்டும். மூச்சு விட முடியாதபடி உங்களுக்கு ஒரு மூச்சு திணறல கொடுக்கிற பொல்லாத ஆவி இப்பொழுது வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினால். Out in the mighty name of Jesus Christ. Out in the mighty name of Jesus. Out. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. ரிபா ஷாபலா பலா பலா ஷாபலா மரைக்கலதியா. நான் கைகளை நீட்டுகிற இந்த நேரத்தில் வல்லமை புறப்பட்டு வரும். தேவ வல்லமை இப்பொழுது உங்க மேல இறங்கட்டும். சபிக்கப்பட்ட அத்தனை ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். அப்பா பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. பாருங்க, அந்த நேரத்துல ஜெபிக்கிற நேரத்துல உங்க மனசு உண்மையா ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஒருவேளை உங்க பிள்ளைகள் அருகில தூங்கிட்டு இருக்கலாம், உங்க சொந்தங்கள், உறவுகள் இருக்கலாம். நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த வல்லமை அவர்களை தொடும். Thank you Jesus. பாருங்க, கடந்த நாட்கள்ல கூட ஒரு 2 வாரம் முன்னாடி நினைக்கிறேன், நான் இதே போல சொல்லி கொண்டு இருக்கிற பொழுது உங்க அருகில இருக்கிற உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கிறப்போ அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒருவேளை சர்ப்பத்தின் ஆவிகள், பிசாசின் கிரியைகள்னால பிடிபட்டிருப்பாங்கன்னா அந்த அசுத்தாவி வெளியில போகும்னு சொன்னேன். ஒரு அம்மா, அவங்க ரோமன் கேத்தலிக்ல இருக்கிறவங்க, அவங்க யதார்த்தமா பார்த்துருக்குறாங்க. அவங்க பொண்ணு காலேஜில் ஸ்கூல்ல அவங்க டீச்சரா இருக்கிறாங்க. பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா பாருங்க, அந்த ஜெபத்தை கேட்டு நான் சொன்ன வார்த்தையை அப்படியே அவங்க விசுவாசிச்சு அவங்க ஜெபிக்கிறாங்களா. அவங்க பொண்ணு தூங்கிட்டு இருந்தவங்க திடீரென்று பாம்பு போல நெளிய ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குள்ள அந்த சர்ப்பத்தின் ஆவி இருந்திருக்கு. அவங்க பாம்பு போல அப்படியே நெளிஞ்சிருக்கிறாங்க தூக்கத்திலேயே. அப்புறம் உடனே அவங்களை எழுப்பி என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த ஜெபத்தை கேளு, இந்த வார்த்தையை கேளுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வார்த்தை கேட்கிற பொழுது அந்த மகளுடைய சரீரத்திலிருந்து அசுத்தாவிகள் வெளியேறி. தேங்க்யூ ஜீசஸ். வார்த்தை வல்லமை உள்ளது. நான் பேசுகிற வார்த்தை ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. அவருடைய நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். அவருடைய நாமத்தை கொண்டு பேசுகிற பொழுது அற்புதம் நடந்தே தீரும். ஏன்னா அவருடைய நாமம் அப்படிப்பட்ட ஒரு நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அவருடைய நாமம் மிகுந்த வல்லமை உள்ளது. கடந்த நாள்ல கூட ஒரு சாட்சி சொன்னேன். 2 சகோதரர்கள் கார்ல போயிட்டு இருக்கிறாங்க. கார்ல போயிட்டு இருக்கிற பொழுது ஆக்சிடென்ட் ஆயிருது. ஆக்சிடென்ட் ஆகல, ஒருத்தர் மரிச்சு போயிடுறார். அப்ப கூட இருந்த இன்னொருத்தர் என்ன பண்றாரா, அதை பார்த்து கையில அந்த மரித்து போற தன் சகோதரனை கையில மடியில தூக்கி வச்சிருக்கிறார். இப்போ அந்த மரித்த சகோதரன் என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய சரீரத்திலிருந்து அவருடைய ஆவி அப்படியே வெளியில போகுதான். இந்த சாட்சியை அந்த மனுஷன் சொல்றார். மரித்த மனுஷன் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் சொன்னார். இது நீங்க யூடியூப்ல கூட பார்க்கலாம், நீங்க கூகுள்ல பார்க்கலாம். நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இப்போ அந்த மரித்து போன அந்த மனுஷனுக்குள்ள இந்த ஆவி வெளியில போகுது. அப்போ அவன் எங்க போறாரு அப்படின்னா பயங்கர சந்தோஷம். ஏன்னா அவர் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறவராம், ரொம்ப ஜெபிக்கிறவர், ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறவர், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன். 2 பேருமே ரட்சிக்கப்பட்டவங்க தான். அப்ப அந்த ஆவி என்ன போதும், அவரு அந்த ஆவி பயங்கர சந்தோஷமா போகுதான். நான் மரிச்சிட்டேன், நான் இப்போ தேவ சமூகத்துக்கு போயிடுவேன், நான் ஆண்டவர்கிட்ட போயிடுவேன். ஏன்னா நான் ஆண்டவரை நான் என்ன செஞ்சிருக்கேன், ஏற்றுக்கொண்டிருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், நான் முழு ரட்சிப்புக்குள்ள இருந்தேன், ஆண்டவரை தான் தேடுவேன், அவர் தான் சொந்த ரட்சகராக வச்சிருக்கிறேன், ஆகவே நான் பரலோகத்துக்கு போவேன். அப்போ ஒரு தூதனும் கூட என்ன செய்யறானா, கூட்டிட்டு போறாராம். எங்க பரலோகத்துக்கு கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போன உடனே திடீர்னு அந்த தூதன் சொல்றானா, இனி நீங்க என்ன செய்யக்கூடாது, பரலோக கேட்டு அந்த வாசலுக்குள்ளெல்லாம் போறாராம்.
அவர் சொல்ற, நான் உள்ள அவ்வளவு அழகா இருக்கு, நான் இங்கே இருந்துருவேன், எனக்கு பயங்கர ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனா தூதன்ட்ட சொன்னாரா, நான் இங்கதான் இருக்க போறேன், நான் இந்த பரலோகத்துல தான் நான் இருப்பேன், இங்கதான் இருப்பேன், ஆண்டோடைய சமூகத்துல உட்கார்ந்து இருப்பேன், எங்க ஏசப்பாவை நான் பார்க்கணும், அவரை எப்படியாச்சும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த தூதன் சொன்னானா, திடீர்னு அந்த தூதன் சொல்றானா, இல்ல நீ என்ன செய்ய முடியாது, இங்க இருக்க முடியாது, இந்த பரலோகத்துல நீ இருக்க முடியாது, நீ திரும்ப கீழே போய் தான் ஆகணும். அவ கேட்கறான், ஏன் நான் ஏன் போகணும், நான் இங்கே இருந்துடுறேன், எனக்கு இங்கதான் நல்லா இருக்குது, நான் ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாராம். அப்ப அந்த தூதன் சொன்னானா, இல்ல இல்ல நீ போய் தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, உன் சகோதரன் உன்னுடைய சரீரத்தை தன் மடியில வைத்து அவன் ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான் அப்படின்னா, இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறான். இயேசுவின் நாமத்துல என் சகோதரனுக்கு உயிர் வரட்டும் என்று சொல்கிறான். இந்த நாமத்தை சொன்னபடினாலே இனி நீங்க இருக்க முடியாது, நீ போய்தான். ஏன்னா அந்த நாமத்துக்கு வல்லமை உண்டு. அந்த நாமத்தை சொல்லி யார் என்ன கேட்டாலும் என் இயேசு அதை செய்வார். தேங்க்யூ ஜீசஸ். என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவிடத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வேன். அந்த நாமம் வல்லமையுள்ள நாமம் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 14:14 நான் அடிக்கடி சொல்லுவேன், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன். இந்த நேரத்துல சொல்லி பாருங்க, அந்த நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல என் தரித்திரம் என்னை விட்டு விலகட்டும் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல என் தரித்திரம் என்னை விட்டு விலகட்டும், இந்த பொருளாதார நெருக்கம் என்னை விட்டு விலகட்டும், இந்த கடன் பாரம் என்னை விட்டு விலகட்டும், இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒரு சகோதரி, என் பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்ட முடியலையே, நான் பணம் கூட கட்ட முடியலையேன்னு சொல்லி அங்கலாய்த்து அழுது கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அதுக்கேற்ற வழிகளை அவர் உண்டாக்கி தருவார், அவர் உண்டாக்குவார். கவலைப்படாங்க சகோதரி. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை நம்புறீங்க, அவரை விசுவாசிக்கிறீங்க, என் இயேசு அற்புதம் செய்வார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பாருங்க, அவருடைய நாமம் வல்லமையுள்ளது. அந்த நாமத்தை சொல்லுகிற பொழுது அற்புதம் நடந்தே தீரும். இப்பொழுது நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்க போறோம் அந்த நாமத்தை கொண்டு. இயேசுவே, ஹல்லேலூயா, என் கடன் பாரங்கள் நீங்கட்டும், என் பிரச்சனைகள் இப்பொழுது மாறட்டும் சாமி, என் கண்ணீர் புலம்பல் மாறட்டும். தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல மாறட்டும், இயேசுவின் நாமத்துல இந்த வியாதி என்னை விட்டு விலகட்டும், இயேசுவின் நாமத்துல இந்த பிசாசுகள் இனி வரக்கூடாது, என்னை பயமுறுத்துகிற ஆவிகள் விலகட்டும், இயேசுவின் நாமத்துல என்னுடைய விசா காரியத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. வெளி தேசத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியில அநேகர் எனக்கு தெரிஞ்சவர்கள் உண்டு பாருங்க. எல்லாருமே நிறைய அநேகர் வீட்டு வேலை பார்க்குறீங்க, வீட்டில் வேலை செய்யறீங்க. ஒரு சகோதரி, உங்க எஜமானுடைய கண்களை தயை கிடைப்பதற்காக நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்க எஜமானுடைய கண்களை தயை கிடைக்கும். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மகிமையின் ராஜா இப்பொழுது உட்பிரவேசிக்கிறார். வேதம் சொல்லுகிற, யார் அந்த மகிமையின் ராஜா? அவர்தான் சேனைகளின் கர்த்தர். அனாதி கதவுகளை உயருங்கள், வாசல்களை தலையை உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். இந்த ஜெபத்துல இருக்கிற இந்த நேரத்துல என் இயேசு உங்க வீட்டுக்குள்ள வர்றாருங்க. என் இயேசு உங்க இருதயத்துக்குள்ள வர்றார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த நேரத்துல நீங்க ஜெபிங்க. உங்க வீட்டுல இருக்கிற யாருக்காக இப்பொழுது ஜெபிக்க விரும்புறீங்களோ ஜெபிங்க. பலவீனமா இருக்கலாம் உங்க பக்கத்துல. ஹல்லேலூயா. மருத்துவர்கள் இனி முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஹல்லேலூயா. மருத்துவர்கள் ஒரு பெரிய செலவு கொடுத்துருப்பாங்க, இவ்வளவு பண்ணா உங்களுக்கு இதை நாங்க சக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, இந்த வியாதியில இருந்து குணப்படுத்த முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த நேரத்துல நான் எல்லாவற்றையும் கேன்சல் பண்றேன், எல்லாவற்றையும் நான் கேன்சல் பண்றேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்துல கேன்சல் பண்றேன். பரம வைத்தியர் எங்களுக்கு உண்டு சொல்லுங்க அந்த நேரத்துல. ஏசப்பா, நீர் பரம வைத்தியர், எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர், எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர், எங்களை சுகமாக்குவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரும் யோவானும் சொன்னது போல, என்னிடத்துல வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்துல ஒன்று உண்டு, அவர்தான் இயேசு என்கிற நாமம். இந்த நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன், எழுந்து நட என்று சொன்ன பொழுது தாயின் வயிற்றில் இருந்தே சப்பானியா இருந்தவன் அவன் எழுந்து குதித்து ஓடி ஆடி அவன் தேவாலயத்துக்குள்ள வந்தானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாமம் வல்லமை உள்ளது. ஒரு மகிமை இந்த நேரத்தில் இறங்கட்டும் அப்பா. எத்தனை பேர் இந்த நாமத்தை சொல்லி இந்த நேரத்தில் ஜெபிக்கிறார்களோ, உங்கள் காரியங்கள் ஜெயமாய் மாறும், உங்கள் காரியங்கள் வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். பயப்படாதுங்க, உங்கள் உள்ளம் கலங்காது இருக்கட்டும், உங்கள் உள்ளம் கலங்காது இருக்கட்டும். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் மிகப்பெரியவர், அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபி, அண்ட சராசரத்தை படைத்தவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். அவர் சொல்ல ஆகும்,
கட்டளையிட நிற்கும். அவர் கட்டளையிட்டால் நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல நான் பேசுறேன். ஆமென். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க மேல என் கிறிஸ்து இயேசுவின் ஜீவன் இறங்கட்டும். இறங்கட்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கட்டும். இறங்கட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும். இறங்கட்டும். ஒரு உன்னதத்தின் அக்கினி இறங்கட்டும். பரலோக அக்கினி இறங்கட்டும். இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமை உங்கள் சரீரத்திலே ஒரு பலத்தை அது கொடுக்கட்டும். மரித்த உங்கள் சரீரத்துக்குள்ள, செத்து போன உங்கள் உறுப்புகளுக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கட்டும். வார்த்தை பேசுகிற நேரத்தில் வியாதியை பலவீனத்தை கொடுக்கிற பிசாசுகள் உங்களை விட்டு விலகட்டும். ஒவ்வொரு அசுத்தாவிலும் வெளியேறட்டும் அப்பா. எத்தனை பிசாசுகள் உள்ள இருந்தாலும் சரி. ஏவல் பிசாசுகள், ஏவல் பிசாசுகள் இப்பொழுது வெளியேறுகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், ஏவல் உங்களுக்கு விரோதமாக ஏவல் செய்யப்பட்ட பிசாசுகள் இப்பொழுது வெளியேறுகிறது. உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்துகள் எல்லாம் குலைக்கப்படுகிறது. ஆமா, இவ நல்லாவே இருக்க கூடாது, இவ அழிஞ்சு போயிடணும். ஆமா, இவ பிள்ளைகள் தரித்திரத்துல நிக்கணும். இவ குடும்பத்துல எந்த பணம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது வியாதியிலே போயிடணும். எழுதப்பட்டிருக்கு. ஒரு பேப்பர்ல எழுதப்பட்டிருக்கு. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அதுல ஊற்றப்படுகிறது. அந்த அக்கினி பட்சிக்கிறது. பாருங்க, இப்போது பட்சிக்கிறது. நான் தரிசனமாக நான் பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்துள்ள பேப்பர், அதாவது ஒரு விக்கிரகத்துக்கு கீழே, அதோட கால்களுக்கு கீழே சொருகி வச்சிருக்கு. எழுதி உங்க பெயர்களை எழுதி, இப்பொழுது ஆவியானுடைய வல்லமை அந்த பேப்பரை சுட்டரிக்கிறது. தகடுகள் செயல்படாது என்ன. ரீமா ஷாபலா பராக்கலதியான் தனதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. சகோதரி, யாரோ ஒருத்தவங்க ஆவியானவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. மறுபடியும் நான் சொல்றேன், ஆவியானவர் தெளிவாக ஸ்ட்ராங்கா சொல்றாரு. உங்க வீடுகள்ல, அதாவது மந்திரித்த பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிற, அசுத்தாவிகளுக்கு அடையாளமாக இருக்கிற ஒரு சில காரியங்களை, ஒரு சில பொருட்களை நீங்க வச்சிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்ல, இந்த நேரத்தில் அதை எடுத்து வெளியில போடுங்க. அது உங்க வீட்டுக்கு வேண்டாம். ரீமா ஷாபலபரக்கலதியான் துனதுமி. உங்க வீட்டுல அநேக குழப்பங்கள், உங்க வீட்டுல சமாதானமே இல்லை, நிம்மதி இல்லாம இருக்கிறீங்க. அதை எடுத்து வெளியில போடுங்க. என்ன இயேசு சொல்றார், இதை நீங்க அறிவீங்க. நான் பேசுகிற பொழுது யாருக்காக சொல்றனோ அவங்க இருதயத்தில் ஆவியானவர் பேசுவார். Thank you Jesus. ஹல்லேலூயா. ஏதோ குறிப்பிட்ட பொருள் நீங்க ஏதோ செஞ்சு வச்சிருக்கிறீங்க, உங்க நம்பிக்கை அது மேல இருக்குது, எடுத்து வெளியில போடுங்க. கர்த்தர் சொல்றார், அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடக்க முடியாத உங்க கணவர் நடப்பார். அடையாளம் இதுதான். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. உங்க கணவர் நடப்பார். ரீமா ஷாபலா பராக்கலதியான் சொன்னதிபி. பொல்லாத கிரியில எடுத்து வெளியில போடுங்க. உங்க பிள்ளை புத்தி மாறாட்டமா இருக்குது, முன்னுக்கு பின்னா இருக்கிறான். ஒரே நினைவுல இல்ல. உங்க மகன் ஒரே நினைவுல இல்ல, மாறி பேசுறான். திடீர்னு கோவப்படுவான், திடீர்னு இந்த வேலையில இருப்பான், அந்த வேலையை தூக்கிவிட்டு இன்னொரு வேலைக்கு போவான். ஒரு சரியான மனநிலை இல்லாதபடி உங்க மகன் இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, ஹல்லேலூயா. நான் பேசுகிற பொழுது ஹல்லேலூயா, யாருக்காக பேசுகிறோம் அவங்க நீங்க புரிஞ்சு கொள்வீங்க, அவங்க அறிவீங்க. உங்க மகன் ஏற்கு மாறா இருக்கிறான். Thank you Holy Spirit. Thank you Jesus. உங்க வீட்டுல இருக்கிற பொருள் எடுத்து வெளியே போடுங்க. கைகளை கட்டி இருக்கிற கயிறுகளை அவுத்து போடுங்க. மந்திர தாயத்துகள் எல்லாத்தையும் பிடிங்க வெளியே போடுங்க. இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன், ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டாகும். இந்த இரவுல ஒரு விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொல்லாத கிரியைகள், ஹல்லேலூயா. 2 எஜமானுக்கு நீங்க ஒருபோதும் வேலை செய்ய முடியாது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. அற்புதம் நடக்கணும்னா இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. இயேசுதான் தெய்வம் என்று அறிக்கையிடுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு அற்புதம் நடக்கும் இந்த நேரத்துல. ஹல்லேலூயா. ஒருவன் என்னை கனப்படுத்தினால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து ஒரு மகிமை உங்க மேல இறங்கும். உங்கள் நுகங்கள், உங்கள் கட்டுகள் அறுக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். சாபக்கிரிகள், சாபக்கட்டுகள், அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை ஆவியானவர் இந்த நேரத்தில் முறிச்சு போடுறேன்னு சொல்றார். ரீமா ஷாபாலா மராக்காலா ரேபோ ஷிபிலே பரபலபா ரீமா ஷாக்தலா ரிதிலியா குலதியான் சொன்னதுவி. ஆவியானவர் எங்கோ அங்க விடுதலை உண்டு. ரீமா ஷாபாலா மராக்காலா தியான் சொன்னதுவி. சாபக்கட்டுகள் இப்பொழுது நீங்கட்டும் அப்பா. சாபங்கள் நீங்கட்டும். தலைமுறையாய் இருந்து வருகிற சாபங்கள், உங்க அப்பாவுக்கு இருந்தது அது உனக்கு இருக்கும். மருத்துவர் சொல்றார் உங்களை பார்த்து, உங்க அப்பாவுக்கு இந்த வியாதி இருந்துச்சு,
அது உங்களுக்கும் வரும். அதே குணம், அவர் மெண்டல் மாதிரி இருந்தார், அதே குணம் உங்ககிட்ட வரும். அதே குணம் உங்க பிள்ளைகளை தாக்கியிருக்கு. இல்ல, இந்த சாபத்தை என் ஆவியானவர் முறித்து போடுகிறார். இந்த சாபம் இப்பொழுது உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சாபங்கள் தொடர முடியாது. இயேசு எல்லா சாபத்தையும் சிலுவையில் அவர் முறித்து போட்டார். உங்கள் சாபங்களை என் இயேசு சிலுவையில் முறித்து போட்டார். இதை விசுவாசிங்க. சாபங்கள் உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினால். சாப கட்டுகள் உங்களை விட்டு விலகட்டும். ரிமா ஷாபலா பரக்கல தியான் சொன்னதிபி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. அவராலே என்று வேறொருவார் ரட்சிப்பு இல்லை. அவரை அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அவருடைய நாமத்தில தான் ரட்சிப்பு. இந்த இயேசுவின் நாமத்தில தான் விடுதலை. இந்த இயேசுவின் நாமத்தில விடுதலை. இந்த நேரத்தில் என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற, என்னோடு இணைந்திருக்கிற உங்க வாழ்க்கையில் அற்புதம் எப்பொழுது நடக்கும். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது என் தேவ ஆவியானவர் அற்புதங்களை செய்கிறேன். கட்டுகள் அறுபட்டு போகிறது. சாபங்கள் விலகட்டும். சாப பிசாசு இயேசுவின் நாமத்தில போவழியே. சாப பிசாசு இயேசுவின் நாமத்தில போகட்டும். பிள்ளைகள் மேல இருக்கிற நுகங்கள் முறிக்கப்படுகிறது. உங்க மேல இருக்கிற நுகம் முறிக்கப்படுகிறது. ரீபா ஷாபலா பரக்கலதியா துனதி. அநேக பாரம், அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், எங்க திரும்பினாலும் போராட்டங்கள். ஹல்லேலூயா. அநேகருடைய நுகங்களை என் இயேசு முறிக்கிறார். உங்க மேல இருக்கிற நுகத்தை என் இயேசு முறிக்கிறார் இப்பொழுது. ரீமா ஷாதலா ரபலபா ரிமோ காராதலியா பாலபா ஷிமிலி திலியா வரபலா நீ தாலா ரதலா ஷிபிலி விராகலா ஜியா சுனதிபி. 2 கொரிந்தியர் 4:8 பாருங்க, பவுல் சொல்றாரு, நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை. கலக்கமடைந்து மனமுறிவு அடைகிறதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. நாங்கள் கீழே தள்ளப்பட்டும் நாங்கள் மடிந்து போகிறதில்லை. உங்களுக்கு நெருக்கம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், உங்களை அழிக்கணும்னு நினைக்கலாம். ஆனா உங்களை சுற்றிலும் தேவனுடைய பாதுகாப்பின் வளையம் இந்த நேரத்தில் விழுகிறது. என் தேவ ஆவியானவர் உங்களை சூழ்ந்து கொள்வாராக. பரிசுத்த ஆவியின் அக்கினி அப்பா பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. சகரியா 2:5 கர்த்தர் சொல்லுவார், நானே உனக்கு அக்கினி மதிலாக இருப்பேன். நானே உனக்கு அக்கினியாக இருப்பேன். உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக நானே இருப்பேன் என்று சொல்லுகிறார். அதே சகரியா 2:10 சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு, நீ கம்பீரித்து பாடு, நீ கம்பீரித்து பாடு. இந்த கிறிஸ்து இயேசுவை கம்பீரித்து பாடு. இந்த இவருடைய நாமத்தை சொல்லி கம்பீரித்து பாடு. ஹல்லேலூயா. விடுதலை நிச்சயம், விடுதலை நிச்சயம், விடுதலை நிச்சயம். அவர் உன் மத்தியிலே உலாவுன்னு சொல்றார். ஹல்லேலூயா. நான் உன் மத்தியிலே, உன் வீட்டிலே, உன் பிள்ளைகள் மத்தியில், உன் குடும்பத்தின் மத்தியில், நபர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபாதர். இயேசப்பா, இந்த ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இப்பொழுது நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இதில் இணைந்த ஒருவர் கூட அப்பா வெறுமையாய் போகக்கூடாது. எந்தெந்த விண்ணப்பத்தோடு, தாகத்தோடு, ஏக்கத்தோடு கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா, இந்த இயேசு எனக்கு ஒரு விடுதலை தரமாட்டாரா என்று யாரெல்லாம் இயேசப்பா கண்ணீரோடும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஏக்கத்தோடும் தாகத்தோடும் உன்னதமான தெய்வமே உம்மை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்கள். நான் விசுவாசிக்கிறேன் டேடி. உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளி, மெய்யான ஒளி அப்பா, நீங்க மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. இந்த ஒளியானது உம்முடைய பிள்ளைகள் மேல் பிரகாசிக்கிறது. ஆகதான் நீங்க சொன்னீங்க, இப்பொழுது நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், வெளிச்சமா இருக்கிறீர்கள், நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். நீங்கள் மறைந்திருக்கிற பட்டணம் அல்ல. உங்கள் வாழ்க்கையில நடக்கிற எல்லா நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குமா. தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தீமையும் என் இயேசு நன்மையாய் மாற்றுவாராக, நன்மையாய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்கிற கேடகத்தை எடுத்து நாங்கள் நிற்க என் தேவ ஆவியானவர் உதவி செய்கிறார். யாரெல்லாம் விசுவாசத்துல நம்பிக்கையோடு இந்த இரவிலிருந்து என் வாழ்க்கை மாறும், அற்புதத்தை காண்பேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்டேன், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன்,
நான் என் கண்களால், சொந்த கண்களால் அற்புதத்தை காண்பேன் என்று யாரெல்லாம் விசுவாச அறிக்கை பண்ணுகிறார்கள், யாரெல்லாம் நம்பிக்கையோடு அப்பா இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறார்கள், ஒவ்வொருவரும் பெயர் பெயராய் அவருடைய அற்புதங்களை, அதிசயங்களை காணட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில். The name of Jesus Christ, the mighty name of Jesus Christ of நசரேத், நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு நான் ஆசீர்வதிக்கிறேன். உன்னதமானவரே, இதில் இணைந்த பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இந்த ஜெபம் எங்கெல்லாம் போகும், இந்த விடுதலை ஜெபம் எங்கெல்லாம் கேட்கப்படும், அங்கெல்லாம் என் தேவன் அற்புதத்தை செய்கிறாங்க. அளவில்லாத உடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் எல்லாவற்றிற்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அந்நூனிய ஐக்கியம் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கட்டும் என்று சொல்லி கேட்ட ஒவ்வொருவரையும் நான் பெயர் பெயராய் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.